वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवतसेवया भगवतीर्भक्तिरुत्तमे मुक्तिं भवति नैष्टिके। ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்மளுடைய இஸ்கான் தமசந்திரா சென்டருடைய சார்பாக இன்னையிலேருந்து நம்ம வந்து தினமும் காலையில் 8 மணிக்கு வந்து இந்த பாகவதம் வகுப்பு வந்து நடத்தலான்றது விருப்பம். அதுக்கு நிறையா பக்தர்கள் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ಹರೇ ಕೃಷ್ಣ. ಸೊ ಇಂದಿನಿಂದ ಬಂದು ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಂ ಕ್ಲಾಸ್ ದೊಮ್ಮಸಂದ್ರ ಇಸ್ಕಾನ್ ಸೆಂಟರ್ ಕಡೆಯಿಂದ ನಡೆಸಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಪ್ರಭುಗಳು ಇವತ್ತಿಂದ ಕ್ಲಾಸ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ತುಂಬಾ ಜನ ಭಕ್ತಾದಿಗಳು ಇವತ್ತು ಜಾಯ್ನ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಭುಗಳು ಅವ್ರಿಗೆಲ್ಲರಿಗೂ ಧನ್ಯವಾದ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஸோ எனக்கு வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னா, பக்தர்கள் ஏன் இது வந்து 8 மணிக்கு இந்த வகுப்பு வந்து வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா எல்லாரும் உங்களுடைய வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு உங்க ஜபத்தை எல்லாம் முதல்ல முடிச்சுட்டு நீங்க வந்து ஃப்ரீயா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் நம்ம வந்து இந்த 8 மணிக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து நல்ல நேரம்னு நினைக்கிறோம். ಸೊ 8 ಗಂಟೆಗೆ ಕ್ಲಾಸ್ ಯಾಕೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಕಾರಣ ಅಂತ ಅಂದ್ರೆ, ಎಲ್ಲರೂ ಜಪವನ್ನ ಮುಗಿಸಿ ಮತ್ತು ತಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಕೆಲಸವನ್ನ ಮುಗಿಸಿ ಸ್ವಲ್ಪ ಫ್ರೀಯಾಗಿ ಇರ್ತೀರಾ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಪ್ರಭುಗಳು ಈ 8 ಗಂಟೆ ಟೈಮಿಂಗ್ಸ್ ಅನ್ನ ಕ್ಲಾಸ್ಗೋಸ್ಕರ ಫಿಕ್ಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. அதனாலதான் வந்து இஸ்கான் கோவில்ல கூட பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பிரபுபாதர் வந்து காலையில நம்மளுடைய எல்லா சாதனாவும் முடிச்சுட்டு 8 மணிக்கு வந்து பாகவதம் கிளாஸ் அட்டன் பண்றது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து என்ன பண்ணாரு, 8 மணிக்கு வந்து பாகவதம் கிளாஸ் வந்து வச்சார் ಕೋವಿಲ್ல. ಸೊ ಇಸ್ಕಾನ್ ದೇವಸ್ಥಾನಗಳಲ್ಲೂ ನೋಡಿದ್ರೆ ನೀವು ಬಂದು ಯಾವುದೇ ಟೆಂಪಲ್ಗೆ ಹೋದ್ರು ಸಹ ಅಲ್ಲಿ ಪ್ರಭುಪಾದರು ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ 8 ಗಂಟೆಗೆ ಜಪವನ್ನ ಅವರ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳನ್ನ ಮುಗಿಸಿ ಆ ಟೈಮಲ್ಲಿ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತನ್ನ ಕೇಳ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಆ ಟೈಮಿಂಗ್ಸ್ ಅನ್ನ ಎಲ್ಲಾ ದೇವಸ್ಥಾನಗಳಲ್ಲಿ ಫಿಕ್ಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ 8 ಗಂಟೆಗೆ. ಅದರಿಂದ ನಾವು ಅದೇ ಟೈಮಿಂಗ್ಸ್ ನ ತಗೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஏன் தினமும் வந்து பாகவதம் கேட்கணும் அப்படின்னு சொன்னா, பாகவதத்திலே வந்து சொல்லியிருக்கு, நித்தியம் பாகவத சேவையா. ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், தினமும் வந்து பாகவதத்தை வந்து கேட்கறது அப்படிங்கிறது, பாகவதத்தை கேட்கறது அப்படிங்கிறது பகவானுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவை. அதனால வந்து தினமும் வந்து நம்ம பாகவதம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி பாகவதமே நமக்கு வந்து சொல்லி கொடுக்குது. ಸೊ ಪ್ರತಿನಿತ್ಯ ನಾವು ಯಾಕೆ ಭಾಗವತವನ್ನ ಓದ್ಬೇಕು ಕೇಳ್ಬೇಕು ಅಂತ ಅಂದ್ರೆ, ನಿತ್ಯಂ ಭಾಗವತ ಸೇವೆಯ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತದಲ್ಲೇ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಏಕೆ ಅಂದ್ರೆ ಪ್ರತಿನಿತ್ಯ ನಾವು ಅದನ್ನ ಕೇಳ್ಬೇಕಾಗಿದೆ, ಅದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದದ್ದು. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅದನ್ನ ನಾವು ಪ್ರತಿನಿತ್ಯ ಕೇಳ್ಬೇಕಾಗಿದೆ. அது மட்டும் இல்லாம சைத்தன்ய மகாபிரபு நமக்கு வந்து பக்தி தொண்டுடைய முக்கியமான 5 ಅಂಶங்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. ಸೊ ಅದು ಇಲ್ಲದೆ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಭಕ್ತಿಯನ್ನ ಮಾಡೋದಕ್ಕೆ 5 ಮಾರ್ಗಗಳನ್ನ ಹೇಳಿದ್ದಾರೆ. நம்மளுடைய ஆச்சாரியர் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அப்படின்னு ஒரு ஆச்சாரியர், அவர் வந்து பக்தி தொண்டுல வந்து 64 அங்கங்கள் இல்லைன்னா பக்தி தொண்டு 64 விதமான சேவைகள் நம்ம வந்து பகவானுக்கு செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. ಸೊ ಇದರಲ್ಲಿ ರೂಪ ಗೋಸ್ವಾಮಿಗಳು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ 64 ವಿಧವಾಗಿ ನಾವು ಭಗವಂತನನ್ನ ಸೇವೆ ಮಾಡಬಹುದು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. இதுல சொல்லியிருக்கக்கூடிய இந்த 64 பக்தி தொண்டும் எல்லாரும் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? ಪ್ರಭುಗಳು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಲ್ಲಾರ್ಗುನು. ಇದರಲ್ಲಿ ಹೇಳಿರ್ತಕ್ಕಂಥ 64 ವಿಧಗಳಾಗಿ ಭಗವಂತನನ್ನ ಸೇವೆ ಮಾಡ. யாருக்கெல்லாம் வந்துட்டு அந்த 64 விதமான பக்தி தொண்டும் தினமும் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்.
ಪ್ರಭುಗಳು ಕ್ವೆಶನ್ ಕೇಳ್ತಾ ಇದಾರೆ, ತಾವೆಲ್ಲರೂ ಆನ್ಸರ್ ಹೇಳ್ಬೇಕಾಗಿದೆ ಈಗ. ಯಾವ್ಯಾವ್ದನ್ನ ಮಾಡ್ಬೋದು? ಅನ್ಮ್ಯೂಟ್ ಮಾಡಿ ಮಾತಾಜಿ, ಹೇಳಿ ಆನ್ಸರ್. யாருக்கு வந்து 64 அதான் நமக்கு என்னன்னு இப்போ தெரியாது. அது படிச்சிருந்தா தானே நமக்கு தெரியும். பரவாயில்ல. அது வந்து சொன்னா அதுக்கப்புறமா வந்து அந்த 64 பக்தி தொண்டும் செய்யறதுக்கு யாரு வந்து ரெடியா இருக்கிறா? ಸೊ 64 ವಿಧಗಳಾದಂತ ಭಕ್ತಿ ಮಾರ್ಗ ಯಾವುದು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟೆ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಈಗ ಪ್ರಭುಗಳು ನಮಗೆ ತಿಳಿಸ್ಕೊಳ್ತಾರೆ ಆ ರೀತಿ 64 ವಿಧಗಳಾದಂತ ಭಕ್ತಿ ವಿಧಾನಗಳು ಯಾವುದು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. ಅದನ್ನ ತಿಳ್ಕೊಂಡಾದ್ಮೇಲೆ ಯಾರ್ಯಾರೆಲ್ಲ ಇದನ್ನ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ ಅಂತ ಪ್ರಭುಗಳು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சுவாதி மாதாஜி ஒருத்தவங்க வந்துட்டு எஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடுறாங்க. வெரி குட். உங்களுடைய எஸ் பிரபு, ரெடியா இருக்கும் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சந்தோஷம் உங்களுடைய பார்க்கிறதுக்கு. ஆனா என்னைய மாதிரி சில சோம்பேறிங்க இருப்பாங்க. அந்த சோம்பேறிங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து என்னன்னா ஷார்ட்கட்டு தான் வந்து வேணும். அவங்களுக்கு வந்துட்டு ஒரு டைரக்ட் ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு வந்து எப்பயும் செட் ಆಗಲ್ಲ. ಸೊ ಪ್ರಭುಗಳು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನೀವೆಲ್ಲರೂ ತುಂಬಾ ಆತೃತೆಯಿಂದ ಅದನ್ನ ತಿಳ್ಕೊಂಡು ಮಾಡೋದಕ್ಕೆ ಎಲ್ಲರೂ ಪ್ರಯತ್ನ ಮಾಡೋದು ತುಂಬಾ ಒಳ್ಳೆ ವಿಷಯ. ಬಟ್ ಆದ್ರೆ ಪ್ರಭುಗಳು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾನ್ ತುಂಬಾ ಸೋಂಬೇರಿ. ನಂತರ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ 64 ವಿಧಗಳನ್ನ ತಿಳ್ಕೊಂಡು ಮಾಡೋದಕ್ಕೆ ಕಷ್ಟ ಆಗತ್ತೆ. ಸೊ ಶಾರ್ಟ್ ಕಟ್ ಬೇಕು. ಅದು ಯಾವ ತರ ಶಾರ್ಟ್ ಕಟ್ ಮಾಡೋದು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. அதனால என்ன மாதிரி சோம்பேறிகளுடைய மனநிலையை வந்து புரிஞ்சுக்கிட்ட நமோ மகாவதன்யாய ரொம்ப ரொம்ப கருணையே வடிவமான அவதாரமான ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாருன்னா அதுல முக்கியமான 5 அம்சங்களை மட்டும் எடுத்தாரு. இதை மட்டுமாவது நீ பண்ணு அப்படின்னு சொல்லி. ಸೊ ಪ್ರಭುಗಳು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನನ್ನಂತ ಅವರ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡು ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಬಂದು ನಮೋ ಮಹಾವದನ್ಯಾಯ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅದರಲ್ಲಿ ತುಂಬಾ ಕರುಣಾಮಯಿಂದ 5 ಮಾರ್ಗಗಳನ್ನಾದ್ರೂ 5 ವಿಧಗಳನ್ನಾದ್ರೂ ತಗೊಂಡು ಇದರಲ್ಲಿ ಮಾಡ್ಬೇಕಾಗಿ ಕೇಳ್ಕೊಳ್ತೀನಿ. ಇದನ್ನ ಮಾತ್ರ ಮಾಡು ನೀನು ಸಾಕು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು 5 ವಿಧಗಳನ್ನ ಹೇಳ್ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. இப்போ நான் வந்து என்னன்னு சொல்லுவேன், எல்லாரும் வந்துட்டு நோட் பண்ணிக்கணும். நோட் கிளாஸ் அட்டன் பண்றோம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்து நோட்ஸ் எடுத்துக்கணும், குறிச்சுக்கணும். நாளைக்கு நான் இந்த கேள்வி கேட்பேன், இதுல வந்து ஆன்சர் சொல்லணும் எல்லாரும். சும்மா வந்து ஏதோ கிளாஸ் அட்டன் பண்றோன்ட்டு அட்டன் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு அங்க உட்காந்து கிச்சன்ல 2 கிண்டிக்கிட்டு இருந்தோம், இல்லைன்னா 2 வாயில போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறது வந்து நல்லா இருக்காது. ಅಟೆಂಟಿವ್ ಆಗಿ ಕೇಳ್ಕೊಂಡು. ಸೊ ಪ್ರಭುಗಳು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಈಗ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾನು ಆ ಪಾಯಿಂಟ್ಸ್ ಅನ್ನ ಹೇಳ್ತೀನಿ, ಅದನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನೋಟ್ಸ್ ತಗೊಳ್ಬೇಕು. ಸುಮ್ನೆ ನಾವು ಕಿಚನ್ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ಕೊಂಡು ಏನಾದ್ರೂ ಮಾಡ್ಕೊಂಡು ಕೇಳಿಸ್ಕೊಳ್ಳೋದಲ್ಲ. ನಾಳೆ ನಾನು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತೀನಿ, ಅದಕ್ಕೆ ಸಮಾಧಾನನೂ ಕೊಡ್ಬೇಕಾಗತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ಪ್ರತಿ ಒಬ್ಬರು ಸಹ ಕೆಲವೊಂದು ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಪಾಯಿಂಟ್ ಗಳನ್ನ ನೋಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೇಬೇಕಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ அதுல வந்து 5 அம்சங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து நாம சங்கீர்த்தன், நோட் பண்ணிக்கிறீங்களா? ஒண்ணு வந்து நாம சங்கீர்த்தன், 2வது வந்து சாது சங்கம், 3வது வந்து பாகவத சிரவணம், 4வது வந்து மதுராவாஸ். மதுராவாஸ் அப்படின்னு சொன்னா புனித ஸ்தலங்கள்ல வந்து வாழ்றது. 5வது வந்து ஸ்ரீமூர்த்தி ஸ்ரத்தையா சேவா அப்படின்னு சொன்னா விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்யறது. அது எல்லாருமே வீட்லயும் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 5 முக்கியமான அம்சங்கள் வந்து ஒரு சாதகனுக்கு தினமும் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು சொல்லியிருக்காரு. ಇದರಲ್ಲಿ 5 ವಿಧಗಳು ಯಾವುವು ಅಂತಂದ್ರೆ ನಾಮ ಸಂಕೀರ್ತನ್, 2ನೇದ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸಾಧು ಸಂಘ, 3ನೇದ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಭಾಗವತ ಶ್ರವಣ, 4ನೇದ್ ಬಂದು ಮಧುರಾ புனித ಸ್ಥಳங்கள்ல ವಸಿக்கிறது. ಮಧುರಾ ಪುನೀತ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಇರೋದು. 5ನೇದ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ವಿಗ್ರಹ ಆರಾಧನಾ, ಶ್ರೀ ವಿಗ್ರಹ ಆರಾಧನಾ. இதுல நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியானது, இதுலயும் ரொம்ப ஈஸியானது என்ன அப்படின்னு சொன்னா நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொன்னா பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்றது, இல்ல பக்தர்களோட சேர்ந்து வந்து கீர்த்தனம் பண்றது.
ಸೊ ಇದರಲ್ಲಿ ತುಂಬಾ ಸುಲಭವಾದದ್ದು ಯಾವುದು ಅಂತ ಅಂದ್ರೆ ನಾಮ ಸಂಕೀರ್ತನ. ನಾಮ ಸಂಕೀರ್ತನ ಅಂತ ಅಂದ್ರೆ ಏನು ಅಂತಂದ್ರೆ ನಾಮವನ್ನ ಜಪ ಮಾಡೋದು ಮತ್ತೆ ಭಕ್ತರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕೂಡಿ ನಾವು ಸಂಕೀರ್ತನೆ ಮಾಡೋದು. அப்புறம் இன்னொன்னு ரொம்ப சுலபமானது நமக்கு சாது சங்கம். சாது சங்கம் அப்படின்னா மூத்த பக்தர்களுடைய ஒரு தொடர்பு, அதாவது அவங்களுடைய வழிகாட்டுதல்ல வந்துட்டு பக்தி பண்றது. ಸೊ ಎರಡನೇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸುಲಭವಾಗಿರತಕ್ಕಂಥದ್ದು ಸಾಧು ಸಂಘ ಅಂತ ಅಂದ್ರೆ ಉತ್ತೀರ್ಣವಾಗಿ ಭಕ್ತಿಯನ್ನ ಮಾಡ್ತಿರ್ತಕ್ಕಂಥ, ತುಂಬಾ ಶ್ರದ್ಧೆಯಿಂದ ಭಕ್ತಿ ಮಾಡ್ತಿರ್ತಕ್ಕಂಥವರ ಜೊತೆ ನಾವು ನಮ್ಮ ಒಡನಾಟವನ್ನ ಇಟ್ಕೊಳ್ಳೋದು, ಅವರ ಜೊತೆ ಮಾತುಕತೆಯನ್ನ ಮಾಡೋದು, ಅವ್ರಿಗೆ ಹೇಗೆ ನಮ್ಗೆ ಮಾರ್ಗದರ್ಶನ ಮಾಡ್ಕೊಡ್ತಾರೋ ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಭಕ್ತಿ ಮಾಡೋದು. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா பாகவத சிரவணம். சோ பாகவத சிரவணம் அப்படின்னு சொன்னா பாகவதத்தை தினந்தோறும் வந்து கேட்பது. ಸೊ ಮೂರನೇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಭಾಗವತ ಶ್ರವಣ. ಭಾಗವತ ಶ್ರವಣ ಅಂತ ಅಂದ್ರೆ ಏನು ಅಂತಂದ್ರೆ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಮನ್ನ ಪ್ರತಿನಿತ್ಯ ನಾವು ಕೇಳಿಸ್ಕೊಳ್ಬೇಕು. சோ இந்த மாதிரி இந்த மூணு ரொம்ப நமக்கு சுலபம். அப்ப மத்த ரெண்டு என்னாச்சு பிரபு? அந்த ரெண்டு வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்டா, அதுல மதுரால போய் வசிக்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து சாத்தியம் இல்லை இல்லையா? புனித ஸ்தலங்கள்ல போய் வசிக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே அது வந்து வாய்ப்பு இல்லை. அதுக்காக தான் வந்து பிரபுபாதர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, எங்கெல்லாம் வந்து இஸ்கானுடைய கோவில்கள் சென்டர்ஸ் இருக்கோ அதுதான் நமக்கு வந்து புனித ஸ்தலம். ಸೊ ಇದು ಮೂರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ತುಂಬಾ ಸುಲಭವಾದದ್ದು, ಎಲ್ಲರೂ ಮಾಡ್ತಕ್ಕಂಥದ್ದು. ನಾಲ್ಕನೇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮಧುರಾವಾಸ್ ಅಂತಂದ್ರೆ ಏನಂದ್ರೆ ಪುಣ್ಯಕ್ಷೇತ್ರಗಳಲ್ಲಿ ಹೋಗಿ ವಾಸ ಮಾಡೋದು. ಸೊ ನಮಗೆ ಅದು ಸಾಧ್ಯ ಆಗೋದಿಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಪ್ರಭುಪಾದರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಎಲ್ಲೆಲ್ಲ ಇಸ್ಕಾನ್ ಟೆಂಪಲ್ಸ್ ದೇವಸ್ಥಾನಗಳಿದೆ ಮತ್ತೆ ಸೆಂಟರ್ಸ್ ಇದೆಯೋ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾವು ದರ್ಶನ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ಅದೇ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪುಣ್ಯ ಸ್ಥಳ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், இது சென்டர் தானப்பா, என்ன அங்க வந்து ஒரு போட்டோ வச்சிருக்கிறாங்க, அந்த போட்டோ வந்து நம்ம வீட்லயும் தான் வைக்கலாம், அங்க கோயில் அந்த சென்டருக்கு போய் தான் நம்ம வந்து கும்பிடணுமா, அங்க போய் தான் ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு நமக்கு வந்துட்டு ஒரு தவறான எண்ணம் எப்போதும் நமக்கு மனசுக்குள்ள இருக்கு. அது என்னன்னா, அந்த சென்டர் வந்து ஒரு புனித ஸ்தலத்துக்கு இணையான ஒண்ணு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வர்றது கிடையாது. ಸೊ ಆದ್ರೆ ನಾವೆಲ್ಲ ಏನ್ ನೆನೆಸ್ಕೊಳ್ತಾ ಇದೀವಿ ಅಂತಂದ್ರೆ ಸೆಂಟರ್ ಅಂದ್ರೆ ಚಿಕ್ಕ ಒಂದು ಮನೆ ತರ ಇದೆ, ಅಲ್ಲಿ ಬರೀ ಫೋಟೋ ಮಾತ್ರ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲೂ ಸಹ ನಾವು ಫೋಟೋವನ್ನ ಇಟ್ಕೊಳ್ತೀವಿ, ಪ್ರತಿನಿತ್ಯ ಪೂಜೆ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ. ಸೊ ಆದ್ರಿಂದ ನಾವೇನು ಸೆಂಟರ್ಗೆ ಹೋಗ್ಬೇಕಾ, ಅಲ್ಲೇನೆ ಹೋಗಿ ಜಪ ಮಾಡ್ಬೇಕಾ, ಇಲ್ಲೂ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಾವ್ ಅಂದ್ಕೊಳ್ತಾ ಇದೀವಿ. ಆದ್ರೆ ಅದು ಪುಣ್ಯಕ್ಷೇತ್ರಗಳಲ್ಲಿ ಎಷ್ಟು ಲಾಭ ಸಿಗುತ್ತೆ ಹೋದ್ರೆ ಅಷ್ಟೊಂದು ಇದು ಪವಿತ್ರವಾದ ಸ್ಥಳ ಅನ್ನೋದನ್ನ ನಾವು மர்த்தோகிதீவி, ನಮ್ಗೆ ಅದರ அறிவு இல்ல ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. சோ அதோடைய ஒரு மகத்துவம் நமக்கு வந்து புரியாததுனால நாம வந்து என்ன பண்றது இல்ல, நாம அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கிறது கிடையாது. ಸೊ ಅದರ ಮಹತ್ವ, ಆ ಸೆಂಟರ್ ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಮಹತ್ವ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ದಿರ ಇರೋದ್ರಿಂದ ನಾವೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಅಂದ್ರೆ ಅದನ್ನ ಉಪಯೋಗಿಸ್ಕೊಳ್ತಾ ಇಲ್ಲ, ನಾವು ಅದರ ಲಾಭವನ್ನು ಸಹ ನಾವು ಪಡ್ಕೊಳ್ತಾ ಇಲ್ಲ. அதுக்கப்புறமா வந்து ஸ்ரீமூர்த்தி ஸ்ரத்தையா சேவா, அதாவது வந்துட்டு விக்கிரக ஆராதனை, அது வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து சாத்தியம் இல்லை. எல்லார் வீட்லயுமே வந்து இந்த மாதிரி ஒரு விக்கிரக சேவை பண்றதுக்கான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே இருக்கிறது கிடையாது. ಸೊ ಐದನೇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಶ್ರೀಮೂರ್ತಿ ವಿಗ್ರಹ ಆರಾಧನಾ. ಎಲ್ಲಾರ ಮನೆಗಳಲ್ಲೂ ಸಹ ವಿಗ್ರಹಗಳನ್ನ ಇಟ್ಟು ಅವರನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡೋದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಮ್ಗೆ ಅಷ್ಟೊಂದು ಅನುಕೂಲವಾಗಿ ಇರೋದಿಲ್ಲ. ಸೊ ನಾವು ಅದನ್ನು ಸಹ ನಾವು ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗೋದಿಲ್ಲ. ஸோ இப்போ இந்த 5ல நமக்கு 3 ரொம்ப ரொம்ப எளிமையானது: நாம சங்கீர்த்தன், சாது சங்கம், பாகவத சிரவணம். இந்த 3மே வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப எளிமையானது. ಸೊ ಈ 5ರಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಮೊದಲನೇ 3 ಬಂದ್ಬಿಟ್ಟು ತುಂಬಾ ಸುಲಭವಾದ ಮಾರ್ಗಗಳು, ನಮ್ಗೆ ವಿಧಾನಗಳು, ನಾವು ಭಗವಂತನನ್ನ ಸೇವೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಾಮ ಸಂಕೀರ್ತನ, ಸಾಧು ಸಂಘ ಮತ್ತು ಭಾಗವತ ಶ್ರವಣ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಮ್ಗೆ ತುಂಬಾ ಸುಲಭವಾದ ಮಾರ್ಗಗಳು. இந்த 3 வழிமுறையினால நமக்கு வந்துட்டு 3 விதமான நன்மை இருக்கு. ಸೊ ಈ 3 ವಿಧಾನಗಳನ್ನ ನಾವು ಪಾಲನೆ ಮಾಡೋದ್ರಿಂದ ನಮ್ಗೆ 3 ವಿಧಗಳಾದಂತ ಲಾಭಗಳಿದೆ. பகவத்கீதையில வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா,
நம்மளுடைய தூய்மையான உணர்வு வந்து 3 விதமா பாதிக்கப்படுதுன்னு வந்து பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு. ಸೊ ಭಗವದ್ಗೀತೆಯಲ್ಲಿ ಶ್ರೀ ಕೃಷ್ಣರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಏನಂತ ಅಂದ್ರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂತ ಗುಣಗಳು ಬಂದ್ಬಿಟ್ಟು 3 ವಿಧವಾಗಿ ಅದು ನೋವನ್ನ ಪಡಿತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾರೆ. அது 3 விதமா எப்படி நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது, எதன் மூலமா பாதிப்பு ஏற்படுது? ಸೊ ಆ 3 ವಿಧವಾದಂತ ನೋವುಗಳು ಯಾವುದು, ಅದು ಯಾವುದರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮ್ಗೆ ಆತರ ஸோ எதனால அந்த மாதிரி 3 ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னா கிருஷ்ணர் வந்து சொல்றாரு காமம். இந்த காமம் வந்து என்ன பண்ணுது, அதுதான் நம்மள 3 விதமா 3 இடங்கள்ல நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ಸೊ ಇದ್ರಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿ ಕಾಮಂ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ಅದು ಬಂದು ನಮ್ಮನ್ನ 3 ಹಂತಗಳಾಗಿ ನಮ್ಮನ್ನ ತುಂಬಾ ತೊಂದರೆಗೆ ಉಂಟು ಮಾಡ್ತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. அது எப்படி நம்மள 3 விதமா தாக்குது அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து புலன்கள். இந்த புலன்கள் மூலமா அந்த காமம் நம்மள டிஸ்டர்ப் பண்ணுது. 2வது மனசு. இந்த மனசு மூலமாவும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணுது. 3வது புத்தி. இந்த புத்தி மூலமாவும் என்ன பண்ணுது, இந்த ಕಾಮಮಾನದು நம்மள ಡಿಸ್ಟರ್ಬ್ பண்ணுது. ಸೊ ಈ ಕಾಮ ಅನ್ನೋದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೇಗೆ ನಮ್ಮನ್ನ ತುಂಬಾ ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ ಅಂತ ಅಂದ್ರೆ 3 ಹಂತಗಳು ಅಂತ ಹೇಳಿದ್ವಲ್ಲ, ಆ 3 ಹಂತಗಳು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇಂದ್ರಿಯಗಳು. ಮೊದಲನೆಯದಾಗಿ ಇಂದ್ರಿಯಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮ್ಗೆ ಅದು ತೊಂದರೆ ಕೊಡ್ತಾ ಇದೆ. 2ನೇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮನಸ್ಸು. ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನ ಮೇಲೆಯೂ ಅದು ಪ್ರಭಾವ ಬೀರಿ ಅದರಿಂದನೂ ಸಹ ನಮ್ಗೆ ತೊಂದರೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದೆ. 3ನೇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬುದ್ಧಿ. ನಮ್ಮ ಬುದ್ಧಿಯಲ್ಲೂ ಸಹ ಅದರ ಪ್ರಭಾವವನ್ನ ಬೀರಿ ಅದರ ಮೂಲಕವಾನು ಸಹ ನಮ್ಗೆ ತೊಂದರೆಯನ್ನ ನೀಡ್ತಾ ಇದೆ. இப்போ இந்த 3 பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கு இப்போ நமக்கு சைத்தன்ய மகாபிரபு கொடுத்துருக்கக்கூடிய இந்த 5 வழிமுறைகளும் நமக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெடிசின். அது வந்து ಸೊ ಈ 3 ವಿಧಗಳಲ್ಲಿ 3 ರೀತಿಯಾದಂತ ಈ ತೊಂದರೆಗಳಿಂದ ನಾವು ಮುಕ್ತಿಯನ್ನ ಪಡಿಬೇಕು, ಇದರಿಂದ ಹೊರಗಡೆ ಬರ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಶ್ರೀ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂತ 5 ಮಾರ್ಗಗಳನ್ನ ಉಪಯೋಗಿಸಿ ಈ 5 ವಿಧಾನಗಳ ಮೂಲಕ ನಾವು ಬಂದು ಇದರಿಂದ ಹೊರಗಡೆ ಬರ್ಬೋದು ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. சாது சங்கம். இந்த சாது சங்கத்தினால நமக்கு முதல்ல என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, சாது சங்கம் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் வந்து போய் ஒரு சாதுவை நம்ம வந்து பார்த்தோம், ஹரே கிருஷ்ணா சொன்னோம், வந்தோம் அப்படின்றது கிடையாது. சாது சங்கம் அப்படின்னு சொன்னா அந்த சாது கிட்ட இருந்து சில கருத்துக்களை கேட்கறது, போய் நம்ம டவுட்டை கேட்டுட்டு வர்றது மட்டும் கிடையாது, அந்த சாதுக்கு நம்ம வந்து சேவை பண்றது. அதனால என்ன ஆகுது, நம்மளுடைய புலன்கள் வந்து தூய்மை அடையுது. சாதுக்கு சேவை பண்றதுனாலயோ இல்லைன்னா வந்து நம்ம சென்டருக்கு வந்து நம்ம அங்க சேவை பண்றதுனாலயோ என்ன ஆகுது, நம்மளுடைய புலன்கள் வந்து தூய்மை அடையுது. ಸೊ ಇದರಲ್ಲಿ 3ನೇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸಾಧು ಸಂಘ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. ಸಾಧು ಸಂಘ ಅಂತ ಅಂದ್ರೆ ಏನು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟಂದ್ರೆ, ನಾವು ಸಾಧುಗಳ ಹತ್ರ ಹೋಗಿ ಹರೇ ಕೃಷ್ಣ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಬರೋದು ಅಷ್ಟು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಅವರ ಸೇವೆಯನ್ನ ಮಾಡೋದು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. ಆ ತರ ಸೇವೆ ಮಾಡೋದ್ರಿಂದ ನಮ್ಗೆ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತಂದ್ರೆ, ನಮ್ಮ ಇಂದ್ರಿಯಗಳನ್ನ ನಾವು ಸೇವೆಯಲ್ಲಿ ತೊಡಗಿಸ್ಕೊಳ್ತಾ ಇದೀವಿ. ಇದ್ರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮ್ಮ ಇಂದ್ರಿಯಗಳು ಬಂದ್ಬಿಟ್ಟು ತುಂಬಾ ಶುದ್ಧೀಕರಣ ಆಗುತ್ತೆ ಅಂತ. அதுக்கப்புறமா வந்து மனசு. இந்த மனசை வந்து நம்ம எப்படி வந்து தூய்மைப்படுத்துறோம், மனசை வந்து நம்ம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்ற இந்த நாம உச்சாடனத்தின் மூலமா தினமும் அதை பண்றதுனால அந்த மனசு வந்து தூய்மை அடையுது. ಸೊ 2ನೇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸಾಧು ಸಂಘ. ಮನಸ್ಸನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾಮ ಸಂಕೀರ್ತನೆಯಿಂದ ಜಪವನ್ನ ಮಾಡೋದ್ರಿಂದ, ಹರೇ ಕೃಷ್ಣ ಮಹಾಮಂತ್ರವನ್ನ ಪ್ರತಿ ನಿತ್ಯ ಜಪವನ್ನ ಮಾಡೋದ್ರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾವು ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನ ಶುದ್ಧೀಕರಣ ಮಾಡ್ಬೋದು ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அதுக்கப்புறம் புத்தி. இந்த புத்தியை நம்ம வந்து எப்படி வந்து பியூரிஃபை பண்றது, அதுதான் பாகவத சிரவணம். பாகவதத்தை வந்து கேட்கறதுனால என்ன ஆகுது, நம்மளுடைய புத்தி வந்து தூய்மை அடையுது. ಸೊ ನೆಕ್ಸ್ಟ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಬಂದು ನಮ್ಮ ಬುದ್ಧಿಯನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೇಗೆ ಶುದ್ಧೀಕರಣ ಮಾಡೋದು ಅಂತ ಅಂದ್ರೆ, ಅದನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಭಾಗವತವನ್ನ ಕೇಳೋದ್ರ ಮುಖಾಂತರ, ಓದೋದ್ರ ಮುಖಾಂತರ ಬಂದು ನಮ್ಮ ಬುದ್ಧಿಯನ್ನ ನಾವು ಶುದ್ಧೀಕರಣ ಮಾಡ್ಬೋದು. ಇದನ್ನ ಪ್ರತಿ ನಿತ್ಯ ಮಾಡ್ಬೇಕಾಗಿದೆ. ஸோ ஃபர்ஸ்ட் காலையில நீங்க என்ன பண்றீங்க, இமீடியட்டா வந்து எந்திரிச்சு நீங்க ரெஃப்ரெஷ் ஆகி குளிச்சுட்டு பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்றீங்க. அதனால மைண்டு வந்து பியூரிஃபை ஆகுது. அதுக்கப்புறமா
உங்களுடைய ஜபத்தை வந்து முடிச்சுட்டு நீங்க வந்து பாகவதம் கேட்கும்போது என்ன ஆகுது, உங்களுடைய புத்தி தூய்மை அடையுது. அதுக்கப்புறம் அன்றைய நாள்ல நமக்கு வந்து நேரம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம கோவில்ல வந்து சேவை பண்ணணும், இல்ல சாதுக்களுக்கு சேவை பண்ணணும். அதை பண்ணும்போது என்ன ஆகுது, புலன்கள் தூய்மையாகுது. ஸோ இந்த மாதிரி தினமும் இந்த 3 விதத்திலையும் நம்மளை வந்து தூய்மைப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ಸೊ ನಾವು ಪ್ರತಿನಿತ್ಯ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದೊಳಿದ ತಕ್ಷಣ ಸ್ನಾನ ಮಾಡ್ತೀವಿ. ಸ್ನಾನವನ್ನ ಮುಗಿಸಿ ಬಂದು ನಾವ್ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಹರೇ ಕೃಷ್ಣ ಮಹಾಮಂತ್ರವನ್ನ ಜಪ ಮಾಡ್ತೀವಿ. ಜಪದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮ್ಗೆ ಏನಾಗ್ತಾ ಇದೆ, ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಶುದ್ಧೀಕರಣ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ. ಅದರ ನಂತರ ನಾವೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ, 8 ಗಂಟೆಗೆ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತವನ್ನ ಕೇಳ್ತಾ ಇದೀವಿ. ಸೊ ಕೇಳೋದ್ರ ಮುಖಾಂತರ ನಮ್ಗೆ ಏನಾಗ್ತಾ ಇದೆ, ನಮ್ಮ ಬುದ್ಧಿಯನ್ನು ಸಹ ನಾವು ಶುದ್ಧೀಕರಣ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ. ಇನ್ನು ಮೂರನೇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸಾಧು ಸಂಘ. ಅದು ಹೇಗೆ ಸಿಗುತ್ತೆ ಅಂತ ಅಂದ್ರೆ, ನಾವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸೆಂಟರ್ಗೆ ಹೋಗಿ ಇಲ್ಲ ಅಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಸಾಧುಗಳ ಸಂಘವನ್ನ ತಗೊಳ್ಳೋದ್ರಿಂದ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಸಾಧು ಸಂಘವನ್ನ ತಗೊಳ್ಬಹುದು. ಇದ್ರ ಮುಖಾಂತರ ನಮ್ಮ ಇಂದ್ರಿಯಗಳು, ಮನಸ್ಸು ಮತ್ತು ಬುದ್ಧಿ ಮೂರನ್ನು ಸಹ ನಾವು ಶುದ್ಧೀಕರಣ ಮಾಡಿ ನಮ್ಮ ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ನಾವು ಮುಂದುವರಿಬಹುದು ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ஸோ இதுல இந்த பாகவத சிரவணம் அப்படின்றது எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்துல நாம இந்த பாகவத வகுப்பை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். ಸೊ ಇದರಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತ ಶ್ರವಣವನ್ನ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮುಖನು ಸೇರಿಸ್ಬೇಕು, ಪ್ರತಿಯೊಬ್ಬರೂ ಕೇಳ್ಬೇಕು ಇದನ್ನ ಅನ್ನೋ ಒಂದು ಉದ್ದೇಶದಿಂದ ಈ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತ ಕ್ಲಾಸ್ ಅನ್ನ ನಾವು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದೀವಿ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಪ್ರಭುಗಳು. ஸோ ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது வந்து சாக்ஷாத் கிருஷ்ணர் தான். கிருஷ்ணரே வந்துட்டு பாகவதம் அப்படிங்கிற இலக்கிய அவதாரமா வந்து வர்றாரு. ಸೊ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಂ ಅನ್ನೋದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸಾಕ್ಷಾತ್ ಶ್ರೀ ಕೃಷ್ಣರೇ. ಅವ್ರಿಗೂನು ಮತ್ತು ಶ್ರೀ ಭಾಗವತಕ್ಕೆ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದಂತ ವ್ಯತ್ಯಾಸ ಇಲ್ಲ. ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತ ಪುಸ್ತಕದ ಮೂಲಕ ಶ್ರೀಕೃಷ್ಣರು ಬಂದು ಪುಸ್ತಕ ರೂಪದಲ್ಲಿ ಶ್ರೀಕೃಷ್ಣರು ಬಂದು ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಂ ಆಗಿ. அது பாகவதத்திலே வந்து சொல்லப்பட்டிருக்கு, கிருஷ்ணே சுதாமோ உபகத தர்ம ஞானாதிபி சக. கிருஷ்ணர் வந்து அவருடைய லீலைகளை இந்த உலகத்துல முடிச்சுட்டு திரும்ப அவருடைய ஆன்மீக உலகத்துக்கு போறார். அப்ப போகும்போது தர்மம், ஞானம் இது ரெண்டையுமே என்ன பண்ணாரு, அதை அவரோட கூட்டிட்டு போயிட்டார். ಸೊ ಕೃಷ್ಣರ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತದಲ್ಲೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಏನಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು, ಕೃಷ್ಣರ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ಭೌತಿಕ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಬಂದಾಗ ಇದನ್ನ ಬಿಟ್ಟು ಮತ್ತೆ ಅವರು ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಅವ್ರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಧರ್ಮ ಮತ್ತೆ ಜ್ಞಾನ ಎರಡು ವಿಷಯಗಳನ್ನ ಅವ್ರ ಜೊತೆಯಲ್ಲೇ ತಗೊಂಡು ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்போ இந்த கலியுகத்து மக்களுக்கு வந்துட்டு என்னதான் வந்து பண்றது, கிருஷ்ணரும் இல்ல, அப்புறமா அவர் வந்து தர்மம் ஞானம் இந்த ரெண்டையுமே எடுத்துட்டு போயிட்டாரு. அப்போ இந்த மக்கள் வந்து யாரை கடைப்பிடிச்சு அவங்க வந்து அவங்க இந்த பிறப்பு இறப்புல இருந்து வெளியில வர முடியும்? ಸೊ ಕೃಷ್ಣ ಇದರಿಂದ ಏನಾಯ್ತು ಅಂತಂದ್ರೆ, ಸೊ ಈ ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಏನಾಗಿದೆ, ಈ ಭೌತಿಕ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಏನಾಗಿದೆ ಅಂದ್ರೆ, ಭಗವಂತ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೊರಟಿದ್ದಾರೆ, ಶ್ರೀಕೃಷ್ಣರು ಇಲ್ಲ. ಅವ್ರ ಜೊತೆ ಅವರು ಧರ್ಮವನ್ನ ಜ್ಞಾನವನ್ನು ಎರಡನ್ನೂ ಸೇರ್ಸ್ಕೊಂಡು ತಗೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ. ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಮಕ್ಕಳು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೇಗೆ ಭಗವಂತನನ್ನ ಅಡಿಯೋದು, ಈ ಜನ್ಮ ಮೃತ್ಯು ಜರ ವ್ಯಾಧಿಯಿಂದ ನಾವು ಹೇಗೆ ಮುಕ್ತಿಯನ್ನ ಪಡೆಯೋದು ಅಂತ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. அதனாலதான் வந்து கிருஷ்ணரே அடுத்து என்ன பண்ணாரா, இந்த பாகவதம் அப்படிங்கிற இலக்கிய அவதாரமா கிருஷ்ணரೇ வர்றாரு. ಸೊ ಅದರಿಂದ ಕೃಷ್ಣರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಅಂದ್ರೆ, ಶ್ರೀಕೃಷ್ಣರೇ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಭಾಗವತಂ ಅನ್ನುವಂತ ಒಂದು ಪುಸ್ತಕದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಈ ಪ್ರಪಂಚಕ್ಕೆ, ಭೌತಿಕ ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ. அதனால இந்த பாகவதத்துக்கும் கிருஷ்ணருக்கும் வந்து எந்த விதமான ஒரு வித்தியாசமும் கிடையாது. ಸೊ ಅದರಿಂದ ಏನ್ ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ ನಮ್ಗೆ ಅಂತಂದ್ರೆ, ಶ್ರೀಕೃಷ್ಣರಿಗೆ ಮತ್ತು ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಂಗೆ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದಂತ ವ್ಯತ್ಯಾಸವಿಲ್ಲ. நமக்கு பாகவதம் கேட்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், நாம கிருஷ்ணருக்கு சேவை பண்றோம்னு அர்த்தம். ಸೊ ಇದ್ರ ಮೂಲಕ ಏನ್ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ ನಮ್ಗೆ, ನಾವು ಭಾಗವತಂ ಕೇಳ್ತಾ ಇದೀವಿ ಅಂತ ಅಂದ್ರೇನೆ ನಾವು ಶ್ರೀಕೃಷ್ಣರಿಗೆ ಸೇವೆಯನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಅಂತ ಅರ್ಥ. அதனாலதான் இந்த பாகவதம் கிருஷ்ணர்ல இருந்து வேறுபடாதது அப்படிங்கிறதுனால நம்மளுடைய ஒரு ஆச்சாரியர் சனாதன கோஸ்வாமி அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியர் வந்து கிருஷ்ண லீலாஸ்தவ அப்படின்னு வந்து ஒரு பிரார்த்தனை ஸ்லோகங்கள் வந்து எழுதினார், ஒரு கிரந்தம். ಸೊ ಇದ್ರ ಕೃಷ್ಣರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಭಾಗವತಂ ಇಂದ ಸಪರೇಟ್ ಇಲ್ಲ, ಅವರು ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಂ ಎರಡು ಒಂದೇ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಪರಂಪರೆಯಲ್ಲಿ ಬರ್ತಕ್ಕಂತ ಸನಾತನ ಗೋಸ್ವಾಮಿಗಳು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಗ್ರಂಥವನ್ನ ಬರೆದಿದ್ದಾರೆ.
அதுக்கு பேர் வந்து கிருஷ்ண லீலா ஸ்தவம் அப்படின்னு பேரு. ಆ கிருஷ்ண ಗ್ರಂಥಕ್ಕೆ ಹೆಸರು ಬಂದು ಕೃಷ್ಣ ಲೀಲಾಸ್ತವಂ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೆಸರು. அதுல வந்து கிருஷ்ணருடைய பால்ய லீலைகள், பிருந்தாவனத்துல அவர் செய்த பால்ய லீலைகளுக்கெல்லாம் அவர் வந்து பிரார்த்தனை செய்யற விதத்துல வந்து அந்த மொத்த பிரார்த்தனைகளையும் அவர் வந்து எழுதியிருக்கிறார். ಸೊ ಈ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಏನ್ ತಿಳಿಸಿದ್ದಾರೆ ಅಂತ ಅಂದ್ರೆ ವೃಂದಾವನದಲ್ಲಿ ಬಾಲ್ಯ ಲೀಲೆಗಳು, ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಕೃಷ್ಣನ ಲೀಲೆಗಳನ್ನ ಈ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ತುಂಬಾ ಸಂಕ್ಷಿಪ್ತವಾಗಿ ಬರೆದಿದ್ದಾರೆ. அதுல மொத்தம் வந்து 432 பாடல்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ಸೊ ಈ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಮೊತ್ತ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಎಷ್ಟು 432 ಹಾಡುಗಳಿದೆ. அதுல 5 பாடல்கள் வந்து சனாதன கோஸ்வாமி இந்த பாகவதத்தை வந்து புகழ்ந்து 5 பாடல்கள் வந்து எழுதியிருக்கிறார். ಸೊ ಅದರಲ್ಲಿ 432ರಲ್ಲಿ ಐದು ಹಾಡುಗಳು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸನಾತನ ಗೋಸ್ವಾಮಿ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವನ್ನ ಹೊಗಳ್ತಿರೋ ಅಂತ ಹಾಡುಗಳನ್ನ ಬರ್ದಿದ್ದಾರೆ. என்னாச்சு அப்படின்னு சொன்னா, சனாதன கோஸ்வாமி வந்து இந்த பாடல்களை எழுதுனது 500 வருடத்துக்கு முன்பு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த கிரந்தங்கள் வந்து மறைஞ்சு போச்சு. அது எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியல. ಸೊ ಈ ಸನಾತನ ಗೋಸ್ವಾಮಿಗಳು ಈ ಗ್ರಂಥವನ್ನ ಬರ್ದಿದ್ದು ಯಾವಾಗ ಅಂತಂದ್ರೆ 500 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಬರ್ದಿದ್ದು. ಅದು ಏನಾಯ್ತು ಬರ್ತಾ ಬರ್ತಾ ಅದು ಎಲ್ಲೋಗಿದೆ, ಎಲ್ಲಿ ಅದು ಮುಚ್ಚಿಟ್ಕೊಂಡಿದೆ ಅನ್ನೋ ವಿಷಯನೇ ಗೊತ್ತಿರ್ಲಿಲ್ಲ ಯಾರಿಗೂನು. அதுக்கப்புறம் 200 வருடங்களுக்கு முன்பு ஹரிதாச தாசன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்தர் வந்து மேற்கு வங்காளத்துல இருந்தார். ಸೊ 200 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಬ್ಬ ಭಕ್ತರು ಹರಿದಾಸ ದಾಸರು ಅನ್ನೋರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮೇರ್ಕು ವಂಗಾಳಂ ಅನ್ನೋ ಒಂದು ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಇರ್ತಿದ್ರು. அங்க அந்த பக்தர் இந்த மாதிரி ஆச்சாரியர்களுடைய கிரந்தங்கள் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், புஸ்தக வடிவில கொண்டு வரணும், அப்பதான் எல்லாருமே படிக்க முடியும்னு நினைச்சு அவர் வந்து அந்த ஒரு முயற்சியை ஆரம்பிச்சார். ಸೊ ಆ ಭಕ್ತರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಅಂತಂದ್ರೆ ಈ ಗ್ರಂಥಗಳನ್ನ ಶೇಖರಣೆ ಮಾಡಿ ಇದನ್ನ ಪುಸ್ತಕವಾಗಿ ಪ್ರಿಂಟ್ ಮಾಡಿ ಇದನ್ನ ಪುಸ್ತಕ ಮುಖಾಂತರವಾಗಿ ಬರೆದು ಎಲ್ಲರಿಗೂ ಕೊಡ್ಬೇಕು ಅನ್ನೋದ್ರ ಮೂಲಕ ಅನ್ನೋಂತ ಉದ್ದೇಶವನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ಅವರು ಗ್ರಂಥಗಳನ್ನ ಶೇಖರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. அப்போ அவர் வந்து இந்த கிருஷ்ண லீலாஸ்தவம்ங்கிற புக்கும் வந்து தேடிட்டு இருக்கிறாரு, பல நாளா தேடுறாரு, அவருக்கு வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. ಆಗ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು, ಈ ಕೃಷ್ಣ ಲೀಲಾಮೃತ ಅನ್ನೋ ಪುಸ್ತಕವನ್ನ ಅವರು ತುಂಬಾ ದಿವಸಗಳಿಂದ ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವ್ರಿಗೆ ಸಿಗ್ತಾನೆ ಇರ್ಲಿಲ್ಲ ಅದು. அப்போ ஒரு நாள் யமுனை நதிக்கரையில வந்துட்டு, அதாவது விருந்தாவனத்துல அந்த கேசி காட் அப்படிங்கிற அந்த யமுனை நதிக்கரை ஓரத்துல அவர் உட்கார்ந்து வந்து சனாதன கோஸ்வாமி கிட்ட வந்து ரொம்ப ஆழ்ந்து வந்து பிரார்த்தனை செய்யறாரு. ஓ சனாதன கோஸ்வாமி, தயவு செய்து உங்க கருணையை கொடுங்க, அந்த கிரந்தத்தை எனக்கு காமிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிரார்த்தனை பண்றாரு. ಸೊ ಒಂದು ದಿವಸ ಈ ಹರಿದಾಸ ದಾಸರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಅಂತಂದ್ರೆ, ಯಮುನಾ ನದಿ ತೀರದಲ್ಲಿ ಕೇಶಿ ಘಾಟ್ ಅಂತ ಇದೆ, ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಕುತ್ಕೊಂಡು ಯಮುನಾ ನದಿ ತೀರದಲ್ಲಿ ತುಂಬಾ ತೀವ್ರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಓ ಸನಾತನ ಸ್ವಾಮಿ, ನಮಗೆ ಏನಾದ್ರೂ ದಯಮಾಡಿ ನೀವು ಬರ್ದಿರ್ತಕ್ಕಂತ ಆ ಗ್ರಂಥ ಸಿಗೋ ತರ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ತುಂಬಾ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ சடனா வந்து பார்த்தா யமுனை நதியில வந்து ஒரு மூட்டை வந்து மிதந்துட்டு வருது. ಸೊ ಆಗ ಸಡನ್ ಆಗಿ ನೋಡಿದ್ರೆ ಯಮುನಾ ನದಿಯಲ್ಲಿ ಒಂದು ಗೋಣಿ ಚೀಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು ತೇಲ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದೆ. ಅದು வந்து பிரகாசமா இருக்கு. ಅದರಿಂದ ತುಂಬಾ ಬೆಳಕು ಬರ್ತಾ ಇದೆ ತುಂಬಾ. அது பார்த்து அவருக்கு ஆச்சரியமா இருந்தது. என்ன திடீர்னு வந்து ஒரு மூட்டை வருது, அதுலயே இருந்து பிரகாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் வந்து யமுனைகளை வந்து குதிச்சு அதை போய் எடுத்துட்டு வந்தாரு. ಅವರು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ತುಂಬಾ ಆಶ್ಚರ್ಯ ಆಯ್ತು. ಏನಿದು ಒಂದು ಗೋಣಿ ಚೀಲ ಬರ್ತಾ ಇದೆ, ಅದರಿಂದ ತುಂಬಾ ಬೆಳಕು ಬರ್ತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅವ್ರಿಗೆ ತುಂಬಾ ಆಶ್ಚರ್ಯ ಆಯ್ತು. ಅದರಿಂದ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ನೆಕ್ಸ್ಟ್ ಮಿನಿಟ್ ಅವ್ರ ನದಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದು ಅದನ್ನ ತಗೊಂಡ್ ಬಂದ್ರು ಅದನ್ನ. அதை வந்து எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ணி பார்த்தாரு. அதுல பார்த்தா சனாதன கோஸ்வாமி தன்னுடைய கைப்பட எழுதின அந்த ஓலைச்சுவடி அந்த ಮೂಟಕ್ಕಲ್ಲಿ இருந்தது. ಸೊ ಅದನ್ನ ಗೋಣಿ ಚೀಲವನ್ನ ತೆಗೆದು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನೋಡಿದ್ರೆ ಅದ್ರೊಳಗಡೆ ಏನಿದೆ, ಸನಾತನ ಗೋಸ್ವಾಮಿಗಳು ಅವರ ಕೈ ಮುಖಾಂತರವಾಗಿ ಬರ್ದಿರ್ತಕ್ಕಂತ ಗ್ರಂಥ ಅದರಲ್ಲಿ ಇದೆ.
அது கிருஷ்ண லீலாஸ்தவம்ங்கிற அந்த ஒரு பிரார்த்தனை பாடல்கள் தான் அதுல இருந்தது. ಅದ್ರಲ್ಲಿ ಏನಿತ್ತು, ಯಾವ ಗ್ರಂಥ ಇತ್ತು ಅಂತಂದ್ರೆ ಕೃಷ್ಣ ಲೀಲಾಸ್ತವಂ ಅಂತ ಅವ್ರು ಬರ್ದಿರ್ತಕ್ಕಂತ ಹಾಡುಗಳು ಗ್ರಂಥ ಇತ್ತಲ್ವಾ, ಅದು ಇತ್ತು ಅದ್ರಲ್ಲಿ. ஸோ அது நீங்க பார்க்கணும்னா இப்பவும் வந்துட்டு நவதீப் அப்படின்ற இடத்துக்கு போனீங்கன்னா அங்க வந்துட்டு ஹரிபோல் குட்டீர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்துல இப்பவும் வந்து சனாதன கோஸ்வாமியோடைய கைனால எழுதின அந்த ஓலைச்சுவடி இப்போ அங்க வச்சிருக்கிறாங்க. ಸೊ ಈಗ ನಾವು ಅದನ್ನ ನೋಡ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ನವದೀಪ್ಗೆ ಹೋದ್ರೆ ಅಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹರಿದಾಸ್ ಕುಟೀರ್ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಇದೆ. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡಿದೀವಿ ಅಂದ್ರೆ ಇವ್ರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸನಾತನ ಗೋಸ್ವಾಮಿಗಳು ಬರ್ದಿರ್ತಕ್ಕಂತ ಲೇಖನೆಗಳು, ಅದನ್ನ ಪತ್ರದಲ್ಲಿ ಬರ್ತಿರ್ತಕ್ಕಂತ ತಾಳೆ ಪತ್ರದಲ್ಲಿ ಅದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈಗನೂ ಅಲ್ಲಿ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಪ್ರಭುಗಳು. இப்போ அந்த பிரார்த்தனை பாடல்ல இருந்து ஒரு 5 பாடல் பாகவதத்தை வந்து புகழ்ந்து எழுதின பாடலை வந்து நம்ம பாடிட்டு அப்புறமா பாகவதத்துடைய முதல் ஸ்லோகத்தை நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ಸೊ ಈಗ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವರು ಬರ್ದಿರ್ತಕ್ಕಂಥ ಸನಾತನ ಗೋಸ್ವಾಮಿಗಳು ಬರ್ದಿರ್ತಕ್ಕಂತ ಹಾಡುಗಳಲ್ಲಿ 5 ಹಾಡುಗಳು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತವನ್ನ ಹೊಗಳಿ ಬರ್ದಿದ್ದಾರೆ. ಆ 5 ಹಾಡುಗಳನ್ನ ನಾವು ಹಾಡ್ಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ ಬಂದು ನಾವು ಮೊದಲನೇ ಶ್ಲೋಕವಾದಂತ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಂನ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡೋಣ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಪ್ರಭು. ಸರ್ವಶಾಸ್ತ್ರಾಭಿಪೀಯೂಷ ಸರ್ವವೇದೈಕ ಸತ್ಫಲ ಸರ್ವಸಿದ್ಧಾಂತ ರತ್ನಾಟ್ಯ ಸರ್ವಲೋಕೈಕ ತ್ರಿಪ್ರತಾ ಸರ್ವಭಾಗವದ ಪ್ರಾಣ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತ ಪ್ರಭೋ ಕಲಿದ್ವಂದ್ವಾದಿತ್ಯಾದಿತ್ಯ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಪರಿವರ್ತಿತ ಪರಮಾನಂದ ಪಾಠಾಯ ಪ್ರೇಮವರ್ಷಿ ಅಕ್ಷರಾಯತೆ ಸರ್ವದಾ ಸರ್ವಸೇವ್ಯಾಯ ಶ್ರೀಕೃಷ್ಣಾಯ ನಮೋಸ್ತು ಮೇ ಮದೇಗ ಬಂಧೋ ಮತ್ಸಂಗಿನ್ ಮದ್ಗುರು ಮನ್ಮಹಾದನ್ ಮನ್ನಿಷ್ಟಾಗ ಮದ್ಭಾಗ್ಯ ಮತಾನಂದ ನಮೋಸ್ತುತೆ ಅಸಾಧು ಸಾಧು ದಾಹಿ ಅದೀನಿಚ್ಚೋಚ್ಚದಕರ ಹಾಣ ಮುಂಚ ಕದಾಚಿನ್ಮಾ பிரேம்னா கண்டயோஸ்புர. இதுதான் அந்த பிரார்த்தனை பாடல். இதோடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது ஒரு ஸ்லோகமா அடுத்து வரக்கூடிய வகுப்புல நம்ம என்ன பண்ணலாம், அதோடைய அர்த்தத்தை பார்த்துட்டு நம்ம வகுப்பை தொடங்கலாம். ಸೊ ಇದು ಈ 5 ಶ್ಲೋಕಗಳು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸನಾತನ ಗೋಸ್ವಾಮಿಗಳು ಭಾಗವತಮನ್ನ ಹೊಗಳಿ ಬರ್ದಿರ್ತಕ್ಕಂಥ ಶ್ಲೋಕಗಳು. ಸೊ ಇದು ಒಂದೊಂದು ಶ್ಲೋಕದ ಅರ್ಥವನ್ನ ನಾವು ನೋಡ್ಕೊಂಡು ಇದನ್ನ ಮುಗಿಸಿದ ನಂತರ ನಾವು ಪ್ರತಿ ನಿತ್ಯ ಕ್ಲಾಸ್ಗಳಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಇದನ್ನ 5 ಶ್ಲೋಕಗಳ ಅರ್ಥವನ್ನ ತಿಳ್ಕೊಳ್ಳೋಣ. ಅನಂತರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತ ಮೊದಲನೇ ಶ್ಲೋಕದಿಂದ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡೋಣ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಪ್ರಭುಗಳು. முதல் ஸ்லோகத்தை வந்து வாசிக்கலாம். எல்லார் கையிலையும் பாகவதம் இருந்தா வச்சுக்கோங்க. ஓகே. அத்தியாயம் 1 பதம் 1. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜன்மாதியஸ்ய யதோ அன்வயாத் இதரதச்சார்த்தேஷு அபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயக தேஜோ வாரி மிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ அம்ருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுகம் சத்யம் பரம் தீமகி ஜன்மாதியஸ்ய யதோ அன்வயாத் இதரதச்சார்த்தேஷு அபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயக தேஜோ வாரி மிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ அம்ருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுகம் சத்யம் பரம் தீமகி ஜன்மாதியஸ்ய யதோ அன்வயாத் இதரதச்சார்த்தேஷு அபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயக தேஜோ வாரி மிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ அம்ருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுகம் சத்யம் பரம் தீமகி. வேற யாராவது படிங்க பார்க்கலாம். யார் பாகவதம் கையில வச்சிருக்கீங்க? ಯಾರ್ಯಾರೆಲ್ಲ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಂ ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೀರಾ ಪುಸ್ತಕಗಳು, ಅವ್ರು ಯಾರಾದ್ರೂ ಇದನ್ನ ಓದ್ಬೋದು. நீங்க படிங்க ஃபர்ஸ்ட்.
ಓಂ ನಮೋ ಭಗವತೆ ವಾಸುದೇವಾಯ. ಜನ್ಮಾದ್ಯಸ್ಯ ಯತೋನ್ಮಯಾದಿ ತರಶ್ಚೇಶ್ವರ ವಿಘ್ನಸ್ವರಾಟ್ ತೇನೇ ಬ್ರಹ್ಮ ಹೃದಯ ಆದಿಕವಯೋ ಮುಹ್ಯಂತಿ ಯಸ್ಸುರಾಯಃ. ತೇಜೋ ವಾರಿಮೃದಂ ಯಥಾ ವಿನಿಮಯೋ ಯತ್ರ ತ್ರಿಸರ್ಗೋ ಮೃಷಾ ಧಾಮ್ನಾ ಸ್ವೇನ ಸದಾ ನಿರಸ್ತಾಕುಹಕಂ ಸತ್ಯಂ ಪರಂ ಧೀಮಹಿ. வேற யாராவது? ஹரே கிருஷ்ண பிரபு. நான் லக்ஷ்மி படிக்கிறேன். பதம் 1. முனிவர்களின் கேள்விகள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜன்மாதியஸ்ய யதோ நர்யாத் இதரதஸ்தாதேஷு அபிஜ்ஞஸ்வராத் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவ்யே முஹ்யந்தி யத்சுராயः. தேஜோ வாரிமிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி. ஹரே கிருஷ்ணா பிரபு. நமஸ்காரம். வேற யாராவது? பிரபு நான் படிக்கிறேன் பிரபு. ஜன்மாதி அஸ்ய யதோ அன்வயாத் இதரதஸ்ச அத்தேஷு அபிஜ்ஞः ஸ்வராத் தேனே பிரம்ம ஹ்ருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யஸ்சூரயः. தேஜோ வாரிமிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ அம்ருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தः குஹகம் சத்யம் பரம் தீமஹி. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. வேற யாரு? हरे कृष्ण प्रभु जी. ओम नमो भगवते वासुदेवाय. जन्मादि अस्य यतो अन्वयात् इदरस्सार्धेषु अभिज्ञस्वरात् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः. तेजो वारी मृदां यदा विनिमयो यत्र त्रिसर्गो अमृषा दाम्ना स्वेन सदा निरस्त गुहकं सत्यं परं धीमहि. हरे कृष्णा प्रभु जी. थैंक यू प्रभु जी. போதும். யாராவது பெங்களூர்ல இருக்கிறவங்க யார்ட்டையும் பாகவதமே கிடையாதா? ನಮ್ಮ ದೊಮ್ಮಸಂದ್ರ ಸೆಂಟರ್ ಕಡೆ நான் படிக்கிறேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. இருங்க. ದೊಮ್ಮಸಂದ್ರ ಸೆಂಟರ್ ಇಂದ ಕ್ಲಾಸ್ ಅಟೆಂಡ್ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಯಾರಾದ್ರೂ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಮನ್ನ ಮೊದಲನೇ ಶ್ಲೋಕವನ್ನ ಓದ್ಬೋದು ಮಾತಾಜಿ. ಯಾರ ಹತ್ರನೂ ಪುಸ್ತಕ ಇಲ್ವಾ? ಪುಸ್ತಕ ಎಲ್ಲ ಮಾತಾಜಿ. ಭಾಗ್ಯಮ್ಮ ಮಾತಾಜಿ, ಚಿತ್ರಾ ಮಾತಾಜಿ, ವೀಣಾ ಮಾತಾಜಿ, ವೀಣಾ ರೆಡ್ಡಿ. ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. ಐ ಆಮ್ ಡ್ರೈವಿಂಗ್ ಪ್ರಭು. ಕಾಲೇಜ್ ಬಿಟ್ಟಿಟ್ಟು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಪ್ರಭು. ಹಂಗೆ ಗಾಡಿನಲ್ಲಿ ಬುಕ್ ಮನೇಲಿ ಇದೆ ಪ್ರಭು. ಅಂದ್ರೆ ನಾನು ಕ್ಲಾಸ್ ಹಂಗೆ ಡ್ರೈವಿಂಗ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಕೇಳಿಸ್ಕೊಂತಾ ಇದ್ದೀನಿ. ಪುಷ್ಪಾ ಮಾತಾಜಿ, ಪುಷ್ಪಾ ಪ್ರದೀಪ್ ಮಾತಾಜಿ. ಇದೇ ಮಾತಾಜಿ. ಆದ್ರೆ ನಂಗೆ ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟ ಆಗ್ತಿದೆ ಅದು ಶ್ಲೋಕ ಓದೋದಕ್ಕೆ. ಟ್ರೈ ಮಾಡಿ ಮಾತಾಜಿ, ಟ್ರೈ ಮಾಡಿ. ಕೆಳಗಡೆ ಇದಿದೆ ನೋಡಿ, ಪದಗಳಿದೆ ನೋಡಿ, ಅದನ್ನ ಜೋಡಿಸ್ಕೊಂಡು ಓದಿ. ಕೆಳಗಡೆ ವರ್ಡ್ ಬೈ ವರ್ಡ್ ಮೀನಿಂಗ್ ಇದೆ ನೋಡಿ. ಅದೇ ಸ್ವಲ್ಪ ಮಿಸ್ ಆಗುತ್ತೆ ಮಾತಾಜಿ. ಅದಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ಭಯ ಅನ್ಸುತ್ತೆ. ಏನಿಲ್ಲ, ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿ, ಪರವಾಗಿಲ್ಲ. ಮಿಸ್ಟೇಕ್ ಇದ್ರು ಏನ್ ಪರವಾಗಿಲ್ಲ. ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಅಲ್ವಾ, ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿ. ಓಕೆ. ಓಂ ನಮೋ ಭಗವತೆ ವಾಸುದೇವಾಯ. ಜನ್ಮಾದಿ ಹಸ್ಯ ಯತ ಅನ್ವಯಾತ್ ಇತರತ ಚ ಅರ್ಥೇಷು ಅಭಿಜ್ಞ ಸ್ವರಾಟ್ ತೇನೆ ಬ್ರಹ್ಮ ಹೃದಯ ಆದಿ ಕವಯೇ ಮಹ್ಯಂತಿ ಯತ್ ಸೂರ್ಯ ತೇಜವಾರಿ ಮೃದಾಂ ಯದಾ ವಿನಿಮಯ ಯತ್ರ ತ್ರಿಸರ್ಗ ಅಮೃತಾಶು ಧಾಮ್ನ ಸ್ವೇನ ಸದಾ ಕುಹಾಕಂ ಸತ್ಯಂ ಪರಂ ಧೀಮಹಿ. ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. ಹರಿ ವೆರಿ ಗುಡ್. ಭಯಪಡಬೇಡ. ಭಯ ಪಡ್ಬಾರ್ದು, ಓದ್ಬೇಕು. ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದ್ರೆ ಬರುತ್ತೆ. ನರ್ವಸ್ ಆಗುತ್ತೆ ಪ್ರಭು ನನಗೆ. ಹರೇ ಕೃಷ್ಣ. ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. ಚಿತ್ರಾ ಮಾತಾಜಿ, ಓಂ ನಮೋ ಭಗವತೆ ವಾಸುದೇವಾಯ. ಜನ್ಮಾದ್ಯಸ್ಯ ಯತೋನ್ಮಯಾದಿತರತಾಶ್ಚ ತೇಷ್ವಭಿಘ್ನಸ್ವರಾಟ್ ತೇನೇ ಬ್ರಹ್ಮ ಹೃದಯ ಆದಿಕವಯ
मह्यन्ति यत्सूरयः तेजोवारीं मृधां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषां दाम्ना स्वेन सदा निरस्तकुहं सत्यं परं धीमहि. ಹರಿ ಓಂ. ವೆರಿ ಗುಡ್, ವೆರಿ ಗುಡ್. ಒನ್ ಮೋರ್, ಲಾಸ್ಟ್ ಒನ್ ಮೋರ್. ದೊಮ್ಮಸಂದ್ರ ಅವಾಳು. ದೊಮ್ಮಸಂದ್ರ ಸೆಂಟರ್ ಕಡೆಯಿಂದ ಲಾಸ್ಟ್ ಚಾನ್ಸ್. ಬೇರೆ ಯಾರಾದ್ರೂ ಓದ್ತೀರಾ ಮಾತಾಜಿ? யாரும் இல்லையா? ஓகே. பட் ஆனால் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து எல்லாரும் கையில வந்து பாகவதம் வச்சுக்கணும், ஒரு நோட் பென் வச்சுக்கணும், என்ன சொல்றோங்கிறத கேட்டு தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கணும், நோட்ஸ் எடுத்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ಓಕೆ. ಹರೇ ಕೃಷ್ಣ. ನೆಕ್ಸ್ಟ್ ತರಗತಿಯಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲರೂ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಭಾಗವತಂ ಪುಸ್ತಕ, ಮೊದಲನೇ ಕ್ಯಾಂಟೋ ಭಾಗವತಂ ಪುಸ್ತಕ ಸಿಗುತ್ತೆ, ಸಿಂಗಲ್ ಆಗಿನೂ ಪುಸ್ತಕ. ಅದನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಬೇಕು. ನೋಟ್ ಬುಕ್ ಮತ್ತೆ ಒಂದು ಪೆನ್ ಅನ್ನ ಸಹ ಇಟ್ಕೊಳ್ಬೇಕು. ನಾವು ಏನೇನೆಲ್ಲ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಪಾಯಿಂಟ್ ಗಳನ್ನ ಪ್ರಭುಗಳು ಚರ್ಚೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಅದನ್ನೆಲ್ಲ ನೋಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಓಕೆ. ಟ್ರಾನ್ಸ್ಲೇಷನ್ ಪಡಿ. ಐ ಹ್ಯಾವ್ ಇನ್ ತೆಲುಗು ಪ್ರಭು. ಕನ್ನಡ ಯಾರಾவது வச்சிருக்கீங்களா? இல்ல தெலுங்கு படிச்சா ஓகேவா? ತೆಲುಗಲ್ಲಿ ಓದಿದ್ರೆ ಓಕೆನಾ ಮಾತಾಜಿ? ಇಲ್ಲ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದ್ಬೇಕಾ? ಪುಷ್ಪ ಮಾತಾಜಿ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಇದೆ ಅಲ್ವಾ ಪುಸ್ತಕ, ಓದ್ತೀರಾ? ಅಂದ್ರೆ ವರ್ಡ್ಸ್ ಟು ವರ್ಡ್ಸ್ ಟ್ರಾನ್ಸ್ಲೇಷನ್ ಫಸ್ಟ್ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಪ್ಯಾರಾಗ್ರಾಫ್ ಇದೆ ನೋಡಿ, ಅದು ಅನುವಾದ. ಅನುವಾದ. ಎಲೈ ಸ್ವಾಮಿ ಶ್ರೀ ಓಂ ನಮೋ ಭಗವತೆ ವಾಸುದೇವಾಯ. ಎಲೆ ಸ್ವಾಮಿಯೇ, ವಾಸುದೇವ ಪುತ್ರನಾದ ಶ್ರೀಕೃಷ್ಣನೇ, ಸರ್ವವ್ಯಾಪಿಯಾದ ದೇವೋತ್ತಮ ಪುರುಷನೇ, ನಿನಗೆ ಭಕ್ತಿಪೂರ್ವಕವಾಗಿ ನಮಿಸುತ್ತೇನೆ. ದೇವೋತ್ತಮನಾದ ಶ್ರೀಕೃಷ್ಣನೇ ಪರಮ ಸತ್ಯ. ದೃಷ್ಟಿ ಗೋಚರವಾದ ಸಮಸ್ತ ಲೋಕಗಳ ಸೃಷ್ಟಿ ಸ್ಥಿತಿ ಲಯಗಳಿಗೆ ಆದ್ಯ ಕಾರಣನಾದ ಶ್ರೀಕೃಷ್ಣನು ಕಾರಣ ಪುರುಷನಾದ್ದರಿಂದ ನಾನು ಅವನ ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತೇನೆ. ಅವನು ನೇರವಾಗಿ ಮತ್ತು ಪರೋಕ್ಷವಾಗಿ ಸಮಸ್ತ ಪ್ರಜ್ಞೆಯನ್ನು ಉಳ್ಳವನು. ಅವನಿಗೆ ಮಿಗಿಲಾದ ಕಾರ್ಯ ಕಾರಣ ಇನ್ನೊಂದಿಲ್ಲವಾದ್ದರಿಂದ ಅವನು ಸ್ವತಂತ್ರನು. ಶ್ರೀಕೃಷ್ಣನೇ ಮೊದಲು ಮೂಲ ಜೀವಿಯಾದ ಬ್ರಹ್ಮನಿಗೆ ಹೃದಯದ ಮೂಲಕ ವೇದ ಜ್ಞಾನವನ್ನು ಬೋಧಿಸಿದವನು. ಅಗ್ನಿಯಲ್ಲಿ ಜಲದಲ್ಲಿ ನೆಲದಂತಹ ಮಾಯಾಬಿಂಬಗಳಿಂದ ದಿಗ್ಭ್ರಾಂತರಾದ ಋಷಿವರೇಣ್ಯರು ಮತ್ತು ದೇವತೆಗಳು ಅವನ ಭ್ರಮೆಗೆ ಒಳಪಟ್ಟರು. ಅವನಿಂದಾಗಿಯೇ ಪ್ರಕೃತಿಯ 3 ಗುಣಗಳಿಗೆ ಪ್ರತಿಕ್ರಿಯೆಯಾಗಿ ತಾತ್ಕಾಲಿಕವಾಗಿ ರೂಪುಗೊಂಡ ಐಹಿಕ ಜಗತ್ತು ವಾಸ್ತವವಾದರೂ ವಾಸ್ತವ ಎಂಬಂತೆ ಕಾಣುತ್ತದೆ ಎಂದೇ. ಐಹಿಕ ಜಗತ್ತಿನ ಮಾಯಾಬಿಂಬಗಳಿಂದ ಸರ್ವದಾ ಮುಕ್ತವಾದ ತನ್ನ ಪರಮಾರ್ಥಿಕ ದಿವ್ಯ ಧಾಮದಲ್ಲಿ ನಿತ್ಯ ನಿರಂತರನಾಗಿರುವ ಶ್ರೀಕೃಷ್ಣನನ್ನು ಧ್ಯಾನಿಸುತ್ತೇನೆ, ಏಕೆಂದರೆ ಅವನೇ ಪರಮ ಸತ್ಯ. ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. ಹರೇ ಕೃಷ್ಣ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ನಮೋ ಓಂ ವಿಷ್ಣು ಪಾದಾಯ ಕೃಷ್ಣ ಪೃಷ್ಠಾಯ ಬೋಧನೆ ಶ್ರೀಮದೇ ಭಕ್ತಿವೇದಾಂತ ಸ್ವಾಮಿ ನಿಧಿ ನಾಮನೆ ನಮಸ್ತೆ ಸರಸ್ವತಿ ದೇವಿ ಗೌರವಾಣಿ ಪ್ರಚಾರಿಣೆ ನಿರ್ವಿಶೇಷ ಶೂನ್ಯವಾದಿ ಪಾಶ್ಚಾತ್ಯ ದೇಶತಾರಣೆ. ಜೈ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀ ಅದ್ವೈತ ಗದಾಧಾರ ಶ್ರೀವಾಸಾದಿ ಗೌರ ಭಕ್ತವೃಂದ. ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ. ಹರೇ ಕೃಷ್ಣ. ಸೊ ಥ್ಯಾಂಕ್ ಯು வெரி மச். ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கௌடிய சம்பிரதாயத்துல பொதுவாகவே இந்த பாகவதம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கிரந்தமா இருந்தா கூட கௌடிய சம்பிரதாயத்துக்கு இந்த பாகவதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ಮುಖ್ಯமான ஒரு ಇಲಕ್ಕಿಯமா இருக்கு. ಸೊ ನಾವು ಹೊಸದಾಗೆ ನೋಡ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಂ ಬಂದು ಎಲ್ಲಾ ವಿಧವಾಗಿ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದಂತ ಗ್ರಂಥ. ಆದ್ರೆ ಅದರಲ್ಲೂ ನಮ್ಮ ಗೌಡಿಯ ಮಠ ಸಂಪ್ರದಾಯದಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಂ ಅಂದ್ರೆ ತುಂಬಾ ಅತಿ ಮುಖ್ಯವಾದಂತ ಗ್ರಂಥವಾಗಿದೆ. நமக்கு இருக்கக்கூடிய இலக்கியங்கள், ஆன்மீக இலக்கியங்கள் என்ன அப்படின்னு சொன்னா 4 வேதங்கள் இருக்கு,
அப்புறமா வந்துட்டு முக்கியமா 108 உபனிஷத்துக்கள் நம்ம வந்து சொல்றோம், 18 புராணங்கள் சொல்லுவோம், அப்புறமா 2 இதிகாசங்கள் சொல்லுவோம். இது போக நமக்கு வந்துட்டு 108 ஸ்மிருதி சாஸ்திரங்கள், அதாவது தர்ம சாஸ்திரங்கள் இருக்கு. அப்புறமா 108 பாஞ்சராத்திர ஆகம சாஸ்திரங்கள் இருக்கு. எவ்வளவு சாஸ்திரங்கள் இருந்தா கூட இது எல்லாத்துலயும் நமக்கு வந்துட்டு ஒரு கிரஸ் ஜுவல்லா இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம் என்ன அப்படின்னு சொன்னா ಭಾಗವತಂ நமக்கு. ಸೊ ನಮಗೆ ಹೇಳ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ 4 ಬಂದ್ಬಿಟ್ಟು ವೇದಗಳಿದೆ, ಅದರಲ್ಲೂ 108 ಪುರಾಣಗಳಿದೆ. ಆಮೇಲೆ ಪ್ರಭುಗಳು ಹೇಳಿದ ನಂಬರ್ ನನಗ್ ಮರ್ತೋಗಿದೆ. ಸೊ 108 ಉಪನಿಷತ್, 108 ಉಪನಿಷತ್, 18 ಪುರಾಣಗಳು, 2 ಇತಿಹಾಸಂ, 2 ಇತಿಹಾಸಗಳು ಇದಾವೆ ಮೇನ್ ಆಗಿ. ಇದು ಬಿಟ್ಟು ಇನ್ನೂ 108 ನಮಗೆ ಬೇರೆ ವಿಧವಾದಂತ ಗ್ರಂಥಗಳು ಇದೆ. ಆದ್ರೆ ಇದಕ್ಕೆಲ್ಲದಕ್ಕೂ ಮುಖ್ಯವಾದದ್ದು ಬಂದು ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಂ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಪ್ರಭುಗಳು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த ஸ்ரீமத் பாகவதம் ஏன் நமக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப நம்மளுடைய ஹிருதயத்துக்கு ரொம்ப க்ளோசஸ்டான ஒரு லிட்ரேச்சர் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ಭಾಗವತம் தான். ಸೊ ನಮ್ಗೆ ತುಂಬಾ ಸಾಹಿತ್ಯ, ತುಂಬಾ ಹತ್ರವಾದಂತ ಸಾಹಿತ್ಯ ಅಂತಂದ್ರೆ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಂ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அது நம்மளா அந்த மாதிரி வந்து ஏற்படுத்திக்கிட்டோமா அப்படின்னு கேட்டா இல்ல. சைத்தன்ய மகாபிரபு அவரே நமக்கு வந்து இந்த பாகவதத்துடைய முக்கியத்துவத்தை வந்து எடுத்து காமிச்சிருக்கிறாரு. அதனால இந்த ಭಾಗವತத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ಸೊ ಇದನ್ನ ನಾವು ಮಾಡ್ಕೊಂಡಿದೀವ, ಇದಕ್ಕೆ ಇರ್ಬೇಕಾದಂತ ಮುಖ್ಯತ್ವವನ್ನ ಅಂತ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲ. ಅದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಶ್ರೀ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಮ್ಗೆ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಇದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದಂತ ಗ್ರಂಥ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. ಅದರಿಂದ ನಾವು ಇದನ್ನ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದಂತ ಗ್ರಂಥವಾಗಿ ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ. ஏன் சைத்தன்ய மகாபிரபு பாகவதத்தை அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு கிரந்தமா எடுத்துக்கிட்டாரு? ಸೊ ಯಾಕೆ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಬಂದು ಬೇರೆ ಗ್ರಂಥಗಳನ್ನ ಬಿಟ್ಟು ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಂ ಮಾತ್ರ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದಂತ ಗ್ರಂಥ ಅಂತ ತೆಗೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? அதுக்கான காரணங்கள் இன்னும் நம்ம பாகவதத்தை உள்ளுக்குள்ள நம்ம போய் படிக்கும் போது இன்னும் நம்ம அதுக்கான காரணங்கள் நிறைய தெரிஞ்சுக்குவோம். ಸೊ ನಾವು ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಂ ಪುಸ್ತಕವನ್ನ ಓದ್ತಾ ಇನ್ನು ಅದನ್ನ ಅರಿವನ್ನ ಆಳವನ್ನ ತಿಳ್ಕೊಳ್ತಾ ನಮ್ಗೆ ಅದು ಯಾಕೆ ಇದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ಗ್ರಂಥ ಹಾಗೆ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಹೇಳಿದ್ದಾರೆ ಅಂತ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. பட் இப்போ வந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், ஏன் சைத்தன்ய மகாபிரபு பாகவதத்தை முக்கியமா நினைச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி. ಸೊ ಹಾಗಾದ್ರೆ ಈಗ ಮಾತ್ರ ಒಂದು ವಿಷಯವನ್ನ ಮಾತ್ರ ನಾವು ಗ್ರಹಿಸ್ಕೊಳ್ಳೋಣ, ಯಾಕೆ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತವನ್ನ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದಂತ ಗ್ರಂಥ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ. ஏன்னா நான் இப்ப சொன்ன மாதிரி எவ்வளவோ வேத இலக்கியங்கள் கிரந்தங்கள் இருக்கு. ஆனா அது எல்லாமே படிச்சா கூட ஒருத்தருக்கு வந்து இம்மிடியட்டா வந்து யார் பகவான்னு கேட்டா இவர் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்துட்டு கையெடுத்து காமிச்சு அந்த பேரை சொல்றதுக்கு தெரியாது, குழம்பிடுவாங்க. ಸೊ ನಮ್ಗೆ ತುಂಬಾ ವಿಧವಾದ ಗ್ರಂಥಗಳು ಇದೆ. ಆದ್ರೆ ಎಲ್ಲಾನು ಓದಿದ್ರೂ ಸಹ ಯಾರಿಗಾದ್ರೂ ನಾವು ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ಕೇಳಿದೀವಿ ಅನ್ಕೊಳ್ಳಿ, ಏನಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಯಾರು ಶ್ರೀ ಭಗವಂತ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅಂತ ಅಂದ್ರೆ ಅವರಿಗೆ ಪರ್ಟಿಕ್ಯುಲರ್ ಆಗಿ ಅದರಲ್ಲಿ ಯಾವುದೇ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಇದು ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ, ಇವರೇ ಭಗವಂತ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಕೈ ಎತ್ತಿ ತೋರಿಸೋ ಅಷ್ಟು ನಂಬಿಕೆ ಅವರಲ್ಲಿ ಬಂದಿರೋದಿಲ್ಲ ಅಂತ. பிரபுபாதருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம். ஒரு முறை பிரபுபாதர் விருந்தாவனத்துல இருக்கும்போது அவரை பார்ப்பதற்கு சில சதுர்வேதி பிராமணர்கள் வந்தாங்க. சதுர்வேதி அப்படின்னா 4 வேதத்தையுமே படித்தவர்கள் அர்த்தம். ಸೊ ಒಂದು ಸಲ ಪ್ರಭುಪಾದರ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆದಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಘಟನೆಯನ್ನ ಪ್ರಭುಗಳು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಒಂದ್ಸಲ ಪ್ರಭುಪಾದರನ್ನ ನೋಡೋದಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಚತುರ್ವೇದಿ ಬ್ರಾಹ್ಮಣರು ಬಂದಿದ್ದಾರೆ. ಚತುರ್ವೇದಿ ಬ್ರಾಹ್ಮಣರು ಅಂತ ಅಂದ್ರೆ 4 ವೇದಗಳಿದೆ ಅಲ್ವಾ ನಮ್ಮ ವೇದಗಳು, ಆ 4 ವೇದಗಳನ್ನ ಪಾರಾಯಣ ಓದಿ ಅದನ್ನ ಅರ್ಥಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು. என்ன சொன்னேன் கடைசியா? ಚತುರ್ವೇದಿ ಬ್ರಾಹ್ಮಣರು. சோ அந்த மாதிரி அவங்க வந்தாங்க, பிரபுபாதர் பார்த்தாங்க. பிரபுபாதர் வந்து நீங்களாம் வந்து வேதம் படிச்சிருக்கிறீங்க, பகவான் யாரு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரே ஒரு வார்த்தையில உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் கேட்டார். ಸೊ ಅವರೆಲ್ಲ ಪ್ರಭುಪಾದರನ್ನ ನೋಡೋದಕ್ ಬಂದಿದ್ದಾರೆ. ಸೊ ಪ್ರಭುಪಾದರ ಅವ್ರಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನೀವೆಲ್ಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು 4 ವೇದಗಳನ್ನ ಓದಿದೀರಾ, ಅದರಿಂದ ನನಗೆ ಒಂದೇ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಇದೆ, ಅದನ್ನ ಹೇಳಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅವ್ರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ.
ಭಗವಾನ್ ಅಂತ ಅಂದ್ರೆ ಒಂದೇ ಒಂದು ಸಿಂಗಲ್ ವರ್ಡ್ ಅಲ್ಲಿ, ಒಂದೇ ಒಂದು ಪದದಲ್ಲಿ ನನಗೆ ಅರ್ಥ ಹೇಳಿ, ಯಾರು ಭಗವಂತ ಶ್ರೀ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅಂತ ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ. அவங்க எல்லாம் வந்து அது எப்படி ஒரு வார்த்தையில சொல்ல முடியும்? அது வந்து பிரம்மம் அப்படி அது வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கு. இது வந்து ஒரு வார்த்தையில எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ಸೊ ಅವರೆಲ್ಲ ನಾನು ತುಂಬಾ ಇದನ್ನ ಕೇಳಿ ಏನಾಯ್ತು, ಅವ್ರಿಗೆ ಕನ್ಫ್ಯೂಸ್ ಆಯ್ತು. ಏನಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, ಅದು ಹೇಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದೇ ಒಂದು ಪದದಲ್ಲಿ ನಾವು ಅದನ್ನ ಹೇಳೋದಕ್ಕಾಗುತ್ತೆ? ಒಂದೇ ವಿಧ ಎಷ್ಟೆಲ್ಲ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರ್ದಿದ್ದಾರೆ, ಒಂದು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಹೇಗೆ ಅದನ್ನ ಹೇಳೋದಕ್ಕಾಗತ್ತೆ, ನಿರ್ಣಯ ಮಾಡೋದಕ್ಕಾಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அப்போ அங்க வந்து குருக்குள்ள பசங்க, அங்க குழந்தைங்க வந்து அங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுல வந்து ஒரு குழந்தைய வந்து பிரபுபாதர் வந்து கூப்பிட்டு அந்த குழந்தைகிட்ட வந்து கேட்டார், ஹூ இஸ் காட் அப்படின்னு சொல்லி கேட்டார் பிரபுபாதர். உடனே அந்த குழந்தை வந்து கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி உடனே இமிடியேட்டா அந்த குழந்தை வந்து சொன்னது. ಸೊ ಪ್ರಭುಪಾದರ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇದನ್ನ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಅಲ್ಲಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಅವ್ರದ್ದು ಗುರುಕುಲ ನಡೀತಾ ಇದೆ. ಗುರುಕುಲದಲ್ಲಿ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ, ಮಕ್ಕಳನ್ನ ಕರೆದ್ಬಿಟ್ಟು ಪ್ರಭುಪಾದರ್ ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಮಗುವನ್ನ ಕರೀತಾರೆ. ಕರೆದ್ಬಿಟ್ಟು ಅವ್ರ ಹತ್ರ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಏನಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು, ಹೂ ಇಸ್ ಗಾಡ್ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. ಆದ್ರೆ ಆ ಚಿಕ್ಕ ಮಗು ಅದಕ್ಕೆ ಸಮಾಧಾನ ನೀಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಏನಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು, ಕೃಷ್ಣ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. உடனே பிரபுபாதர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் டேபிள் எப்பயுமே கொஞ்சம் ஸ்வீட் வச்சிருப்பார், வர்றவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி. அதுல இருந்து ஒரு லட்டு எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுத்தாரு. அந்த லட்டை பார்த்துட்டு அந்த குழந்தை வந்து சந்தோஷப்பட்டு, கிருஷ்ணா இஸ் த ஒன்லி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிச்சு. ಸೊ ಪ್ರಭುಪಾದರ್ ಅದನ್ನ ಕೇಳಿ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಆಯ್ತು ಅವ್ರಿಗೆ, ಪ್ರಭುಪಾದರು ಯಾವಾಗ್ಲೂ ಯಾರಾದ್ರೂ ಬಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಪ್ರಸಾದವನ್ನ ನೀಡೋದಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅವರ ಟೇಬಲ್ ಮೇಲೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸ್ವೀಟ್ ಅನ್ನ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. ಸೊ ಅದರಿಂದ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಅದ್ರಲ್ಲಿ ಒಂದು ಲಡ್ಡುವನ್ನ ತೆಗೆದು ಆ ಮಗುವಿಗೆ ಕೊಡ್ತಾರೆ. ಆ ಮಗು ಆ ಲಡ್ಡುವನ್ನ ತಗೊಂಡು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ಏನಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು, ಕೃಷ್ಣನೇ ದೇವೋತ್ತಮ ಪರಮ ಪುರುಷನು, ಅವರನ್ನ ಬಿಟ್ರೆ ಬೇರೆ ಯಾರು ಅಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. ஸோ அதனால இந்த மாதிரி பலவிதமான சாஸ்திரங்களை படிச்சு என்ன பண்ண முடியாதுன்னா, அவங்களால யாரு பகவான்ங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடியாது. ஆனா பாகவதம்ங்கிற ஒருத்தவங்க படிக்கிறாங்களோ, இப்ப நமக்கு டைரக்டா இமீடியட்டா ஃபர்ஸ்ட் வார்த்தையே நமக்கு வந்து என்ன இருக்கு, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். அப்படின்னா வாசுதேவன்னா யாரு? கிருஷ்ணர். கிருஷ்ணருக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிதான் இந்த பாகவதமே ஆரம்பிக்குது. அதனால இந்த பாகவதத்தை படிக்கிறவங்க யாருக்குமே யாரு கடவுள்ன்ற குழப்பமே வராது. ಸೊ ತುಂಬಾ ಪುರಾಣಗಳನ್ನ ಓದಿರ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗೂನು ಸಹ ಏನಂತಂದ್ರೆ ಒಂದು ನಿರ್ದಿಷ್ಟವಾದಂತ ನಿರ್ಧಾರ ಇಲ್ಲ ಅವ್ರಿಗೆ, ಯಾರು ಭಗವಂತ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. ಆದ್ರೆ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತ ಪ್ರಾರಂಭದಲ್ಲೇ ಏನಂತ ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಓಂ ನಮೋ ಭಗವತೆ ವಾಸುದೇವಾಯ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. ಸೊ ವಾಸುದೇವ ಅಂತ ಅಂದ್ರೆ ಯಾರು? ಅದು ದೇವೋತ್ತಮ ಪರಮಪುರುಷ ಶ್ರೀಕೃಷ್ಣರು. ಅದಕ್ಕೆ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಂ ನಿರ್ದಿಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ, ಕೃಷ್ಣನೇ ದೇವೋತ್ತಮ ಪರಮಪುರುಷರು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. ஓகே, தேங்க்யூ. நம்ம வந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். நேரம் ஆயிடுச்சு, உங்களுக்கெல்லாம் இன்னும் வீட்டில் பல வேலைகள் இருக்கலாம். ಸೊ ಈ ಕ್ಲಾಸನ್ನ ತರಗತಿಯನ್ನ ಇಲ್ಲಿಗೆ ನಿಲ್ಲಿಸೋಣ. ನಾಳೆ ಮತ್ತೆ ನಾವು ಇದನ್ನ ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡೋಣ. ಇವತ್ತು ಏನಾದ್ರೂ ಪ್ರಶ್ನೆಗಳಿದ್ರೆ ನೀವು ಕೇಳ್ಬೋದು. அதாவது இது முதல் வகுப்பு அப்படிங்கிறதுனால பாகவதம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், பாகவதத்துடைய மகத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால ரொம்ப சிம்பிள் இன்ட்ரೊಡಕ್ಷನ್ நான் வந்து கொடுத்தேன். ಸೊ ಇದು ಮೊದಲನೆಯ ತರಗತಿ ಆಗಿರೋದ್ರಿಂದ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತ ಅಂತ ಅಂದ್ರೆ ಏನು, ಅದರ ಉಪಯೋಗ ಏನು, ಮತ್ತೆ ಅದರ ಇಂಪಾರ್ಟೆನ್ಸ್ ಏನು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕಾಗಿದೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪ್ರಭುಗಳು ತುಂಬಾ ಸಿಂಪಲ್ ಆಗಿ ಕ್ಲಾಸ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಇವತ್ತು. ஸோ கண்டிப்பா இன்னும் வரக்கூடிய வகுப்புகள் நம்ம நல்லா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த முதல் ஸ்லோகத்துக்கு வந்து நம்மளுடைய ஆச்சாரியருடைய, அதாவது பிரபுபாதருடைய குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி ಠಾಕೂರ್ 32 நாள் கிளாஸ் எடுத்தார் ஒரு ஸ்லೋಗத்துக்கு மட்டும். ಸೊ ಈ ಒಂದು ಶ್ಲೋಕಕ್ಕೆ ಪ್ರಭುಪಾದರ ಅವರ ಗುರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಭಕ್ತಿ ವೇದಾಂತ ಸರಸ್ವತಿ ಗೋಸ್ವಾಮಿಗಳು ಅವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು 32 ದಿವಸ ಕ್ಲಾಸ್ ತಗೊಂಡಿದಾರಂತೆ ಈ ಒಂದೇ ಒಂದು ಶ್ಲೋಕಕ್ಕೆ. ஸோ பிரபுபாதருடைய கருணை, பக்தி சித்தாந்த சரஸ்வதி ಠಾಕೂருடைய கருணை, அப்புறம் நீங்க எல்லாரும் வந்துட்டு ஆர்வமா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளும் வந்து முயற்சி செய்யலாம். இந்த ஸ்லோகத்துல நம்ம எவ்வளவு கத்துக்க முடியும், எத்தனை நாள் வந்து இதை நம்ம படிக்க முடியும். ಸೊ ಪ್ರಭುಪಾದರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕರುಣೆಯಿಂದ ಮತ್ತೆ ಭಕ್ತಿ ಸಿದ್ಧಾಂತ ಸರಸ್ವತಿ ಗೋಸ್ವಾಮಿಗಳ ಕರುಣೆಯಿಂದ ನೀವು ಎಲ್ಲರೂ ಬಂದ್ಬಿಟ್ಟು ತುಂಬಾ ಆತುರತೆಯಿಂದ ಇರೋದ್ರಿಂದ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಈ ಶ್ಲೋಕವನ್ನ ಎಷ್ಟು ದಿವಸದಲ್ಲಿ ನಾವು
ಇದರ ವಿವರಣೆಯನ್ನ ಮುಗಿಸ್ಬೋದು, ಇದನ್ನ ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೋದು ಅನ್ನೋದನ್ನ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನೋಡೋಣ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஓகே, ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்ல கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம். ಸೊ ಹರೇ ಕೃಷ್ಣ. ಯಾರಿಗಾದ್ರೂ ಏನಾದ್ರೂ ಪ್ರಶ್ನೆಗಳಿದ್ರೆ ಹೇಳ್ಬೋದು, ಕೇಳ್ಬೋದು. ಇಲ್ಲ ಪ್ರಭುಗಳ ತರಗತಿ ಹೇಗಿತ್ತು, ಹೇಗ್ ಅನ್ನಿಸ್ತು ನಿಮ್ಗೆ ಅಂತ ಅಂದ್ರೂ ಸಹ ನೀವು ಹೇಳ್ಬೋದು, ನಿಮ್ಮ ಮಾತುಗಳನ್ನ ತಿಳಿಸ್ಬೋದು. ஸோ இந்த பாகவதம் கிளாஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? 8 மணிக்கு நம்ம பண்றது. ಸೊ ಈ ಭಾಗವತಂ ಕ್ಲಾಸ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು 8 ಗಂಟೆಗೆ ಮಾಡೋದು ಎಲ್ಲಾರ್ಗೂ ಇಷ್ಟ ಆಗಿದ್ಯಾ? ಹೇಳಿ ಮಾತಾಜಿ. ಹರೇ ಕೃಷ್ಣ. சங்கரி மாதாஜி சொல்லுங்க. ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭುಜಿ. ಮಾತಾಜಿ ಇರ್ಲಿ ಮಾತಾಜಿ, 8 ಗಂಟೆಗೆನೆ. ಓಕೆ, ಒಬ್ಬರಿಗೆ ಆನ್ಸರ್ ಬಂದಿದೆ, ಮಿಕ್ಕಿದವರು ಮಾತಾಜಿ. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. காலையில குளிச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறப்போ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஒரு நிமிஷம். ஒருத்தவங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பேசுறாங்கன்னா அவங்கள பேச விடணும், அதுக்கப்புறமா நம்ம பேசணும். எல்லாரும் ஒரே டைம்ல பேசிட்டு இருக்க. சங்கரி மாதாஜி நீங்க சொல்லிட்டீங்களா? ஹரே ஹரே கிருஷ்ணா பிரபுஜி சொல்லிட்டேன் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ பிரபுஜி. வேற ಯಾರಾவது? 8 ಗಂಟೆಗೆ ಕ್ಲಾಸ್ ಚೆನ್ನಾಗಿದೆ ಪ್ರಭುಜಿ. ಓಕೆ, ಕ್ಲಾಸ್ ಹರೇ நல்லா ಕೃಷ್ಣ ಪ್ರಭುಜಿ. ಸ್ವಾತಿ ಮಾತಾಜಿ சொல்லுங்க. We are okay ಮಾತಾಜಿ. Sorry ಪ್ರಭುಜಿ, with this timings 8 to 9. Sorry. ஓகே, தேங்க்யூ. சுதா மாதாஜி. கிருஷ்ண மாதா பிரபுஜி. எஸ் பிரபு, காலையில கேட்க நல்லா இருக்கு பிரபு. தேங்க்யூ. பிரபு ஒரு கொஸ்டின் பிரபு. கேளுங்க. பிரபு, பகவான் போகும்போது தர்மத்தையும் ஞானத்தையும் எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஏன் அது எடுத்துட்டு போயிட்டாரு பிரபு? எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்னு அவருக்கு தெரியும், அதனால இங்க வச்சு என்ன பண்றதுன்னு எடுத்துட்டு போயிட்டாரு. ಹರೇ ಕೃಷ್ಣ. ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ ಏನಂತ ಹೇಳುತ್ತಂದ್ರೆ, ಭಗವಂತ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ಭೌತಿಕ ಧಾಮವನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಧರ್ಮ ಮತ್ತು ಜ್ಞಾನವನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ, ಯಾಕೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅದಕ್ಕೆ ಪ್ರಭುಗಳ ಉತ್ತರ ನೀಡ್ತಿದ್ದಾರೆ. ನಾವು ಅದನ್ನ ಹೇಗಿದ್ರು ಉಪಯೋಗಿಸ್ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಭಗವಂತನಿಗೆ ಗೊತ್ತು, ಆದ್ರಿಂದ ಅವ್ರ ಜೊತೆನೆ ತಗೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. அவங்க பிரதிநிதிகள் தான் இருக்காங்கல்ல பிரபு, அதை ஃபாலோ பண்ணிருப்பாங்கன்னு விட்டுருக்கலாம்ல பிரபு. அது அவங்க கிட்ட இருக்கு, அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். அதான் பிரபு, எப்படியும் பகவானை ஃபாலோ பண்ணவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்கள நம்பி விட்டுருக்கலாம் இல்லையா பகவான், அதான் ஏன் எடுத்துட்டு போனாரு. அதான் சொல்ல வரேன், எல்லார்கிட்ட இருந்து எடுத்தாரு, அவங்க கிட்ட இருந்து எடுக்கல. ಹರೇ ಕೃಷ್ಣ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಪ್ರಭು. ಮಾತಾಜಿ ಮತ್ತೆ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ, ಅದನ್ನ ಫಾಲೋ ಮಾಡೋರು ಇರ್ತಾರಲ್ವಾ, ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ಆದ್ರೂ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬೋದಾಗಿತ್ತಲ್ವಾ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಮಾತಾಜಿ ಕೇಳ್ತಾ ಇದಾರೆ. ಅದ್ರಿಗೆ ಪ್ರಭುಗಳ ಉತ್ತರ ಏನು ಅಂತಂದ್ರೆ, ಅವ್ರತ್ರ ಇದೆ, ಅವ್ರತ್ರ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ಲಿಲ್ಲ, ನಮಗೆಲ್ಲ ಅದು ಸಿಕ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள்? ಥ್ಯಾಂಕ್ ಯು ಪ್ರಭು. ಹರೇ ಕೃಷ್ಣ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಬೇರೆ ಯಾರಿಗಾದ್ರೂ ಪ್ರಶ್ನೆಗಳು ಮಾತಾಜಿ? ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. ಹರೇ ಕೃಷ್ಣ ಮಾತಾಜಿ. ಪ್ರಭು ಫಸ್ಟ್ ಶ್ಲೋಕ ಇನ್ನೊಂದ್ಸರಿ ಓದಿದ್ರೆ ನಾನು ಎಲ್ಲಿಗೆ ಸ್ಟಾಪ್ ಮಾಡ್ಬೇಕು ಅದು ಸ್ವಲ್ಪ ಮಾರ್ಕ್ ಮಾಡ್ಕೊಂಡಿರ್ತೀನಿ ಪ್ರಭು. ಫಸ್ಟ್ ಶ್ಲೋಕ ಇನ್ನೊಂದ್ಸರಿ ಓದ್ಬೇಕು ಪ್ರಭು. ஓகே, கண்டிப்பா பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வேற சில கேள்விகள் கேட்டுட்டு கடைசி அதை நான் பண்றேன். இங்க எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாமே ஜெபம் பண்றவங்களா இருக்கிறீங்களா? எல்லாருமே ஜெபம் பண்றீங்களா? ಸೊ ಈ ತರಗತಿಯಲ್ಲಿ ಅಟೆಂಡ್ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಎಲ್ಲಾರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇದ್ರಲ್ಲಿ ಜಪ ಮಾಡೋರು ಇದಾರ? ಯಾರಾದ್ರೂ ಜಪ ಮಾಡದೇ ಇರೋರು ಜಾಯಿನ್ ಆಗಿದಾರ? ಜಪ ಮಾಡದೇ ಇರೋರು ಜಾಯಿನ್ ಆಗಿದ್ದಾರೆ ಮಾತಾಜಿ. ಹೊಸಬ್ರೆಲ್ಲಾನು ಕ್ಲಾಸ್ ಕೇಳೋದಕ್ಕೆ ಅಂತಾನೆ ಜಾಯಿನ್ ಆಗಿದ್ದಾರೆ. ஓகே, பரவாயில்ல. பட் ஆனா எல்லாரும் ஜெபம் எல்லாருமே பண்ணணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஜெபம் பண்றதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா தயவுசெய்து என்கிட்ட நீங்க சொல்லுங்க. அதை எப்படி சரி பண்றதுன்றத நம்ம முயற்சி பண்ணலாம் அதுக்கு சரி பண்றதுக்கு. ಸೊ ಇಲ್ಲಿ ಜಪ ಮಾಡೋರು ಜಾಯಿನ್ ಆಗಿದ್ದಾರೆ, ಪರವಾಗಿಲ್ಲ. ಮಾಡದೆ ಇದ್ದವರು ಜಾಯಿನ್ ಆಗಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ. ಆ ಜಪವನ್ನ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಿಮ್ಗೆ ಏನಾದ್ರು ತೊಂದರೆಗಳಾಗ್ತಾ ಇದ್ರೆ
ಜಪವನ್ನ ಮಾಡೋದು ಹೇಗೆ, ಅದನ್ನ ಹೇಗೆ ಮಾಡ್ಬೇಕು ಅನ್ನೋ ವಿಷಯವನ್ನ ಪ್ರಭುಗಳು ತಿಳಿಸ್ಕೊಡ್ತಾರೆ. ನಿಮ್ಗೆ ಏನಾದ್ರು ತೊಂದರೆಗಳಿದ್ರೆ ನೀವು ಪ್ರಭುಗಳ ಹತ್ರ ಹೇಳ್ಬೇಕಾಗಿ ವಿನಂತಿಸ್ಕೊಳ್ತಾ ಇದಾರೆ ನಿಮ್ಮ ಹತ್ರ. உங்களுக்கு வந்துட்டு வீட்டுல பக்தி பயிற்சி பண்றதுக்கு ஏதாவது வந்துட்டு சில தடங்கல்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறதுன்னு வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா அதையும் வந்து நீங்க தயக்கப்படாம கண்டிப்பா வந்து என்கிட்ட சொல்லலாம். அதை எப்படி சரி செய்யறதுன்றதை நம்ம முயற்சி செய்யலாம். ಹರೇ ಕೃಷ್ಣ. ಮತ್ತೊಂದು ಮುಖ್ಯವಾದ ವಿಷಯ ಏನು ಅಂತಂದ್ರೆ, ತಾವೆಲ್ಲ ಮನೆಗಳಲ್ಲಿ ಗೃಹಸ್ಥರಾಗಿರೋದ್ರಿಂದ ಭಕ್ತಿ ಮಾರ್ಗವನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ಅಡೆತಡೆಗಳು ಇರುತ್ತೆ. ಅದನ್ನ ಹೇಗೆ ಮುಂದುವರಿಸ್ಬೇಕು, ಆ ಅಡೆತಡೆಗಳು ಏನ್ ಬರ್ತಾ ಇದೆ ಅದನ್ನ ನಾವು ಹೇಗೆ ಸರಿ ಮಾಡ್ಬೇಕು ಅನ್ನೋದನ್ನ ನೀವು ಪ್ರಭುಗಳ ಹತ್ರ ನಿಮ್ಮ ಏನೇನ್ ಅಡೆತಡೆಗಳು ಬರ್ತಾ ಇದೆ ಅದನ್ನ ನೀವು ಹೇಳಿದಿರಾ ಅಂದ್ರೆ ಏನು ಸಂಕೋಚ ಪಟ್ಕೊಂಡಿರಾ ಹೇಳಿ ಪ್ರಭುಗಳು, ಪರವಾಗಿಲ್ಲ. ಅವ್ರು ನಿಮ್ಗೆ ಯಾವ ರೀತಿ ಅದನ್ನ ನೀವು ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಮಾಡ್ಕೊಂಡು ನಿಮ್ಮ ಭಕ್ತಿ ಪ್ಲಸ್ ಮನೆ ಎರಡನ್ನೂ ಸಹ ಹೇಗೆ ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಮಾಡ್ಕೊಂಡು ನೀವು ಮುಂದುವರಿಸಬಹುದು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ತಿಳಿಸ್ಕೊಡ್ತಾರೆ. ಓಕೆ, ಓಕೆನಾ ಮಾತಾಜಿ? ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಹರೇ ಕೃಷ್ಣ. ಅರ್ಥ ಆಯ್ತು ಮಾತಾಜಿ. ஓகே, தேங்க்யூ. யாருக்கு எதுவும் கேள்வி இல்லை அப்படின்னா இந்த முதல் ஸ்லோகம் வீணா ரெட்டி மாதாஜி கேட்ட மாதிரி படிச்சுட்டு இன்னைக்கு வகுப்பு முடிச்சிடலாம். ಬೇರೆ ಯಾರಿಗೂ ಪ್ರಶ್ನೆಗಳು ಇಲ್ಲ ಅಂತ ಅಂದ್ರೆ ಈ ಮೊದಲನೇ ಶ್ಲೋಕವನ್ನ ಒಂದು ಬಾರಿ ಓದ್ತಾರೆ ಪ್ರಭುಗಳು. ಓದ್ಬಿಟ್ಟು ಅದನ್ನ ಕ್ಲಾಸನ್ನ ನಾವು ಮುಗಿಸೋಣ. ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭುಜಿ. ಹರೇ ಕೃಷ್ಣ. ಇದು ಅಂದ್ರೆ ಹೊಸಬ್ರು ಸೇರ್ಕೊಂಡಿದಾರಲ್ವ ಪ್ರಭುಜಿ, ಅವ್ರಿಗೆ ಇನ್ನು ಭಾಗವತ ಕ್ಲಾಸು ಇನ್ನು ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಅಂದ್ರೆ ಈ ಭಗವದ್ಗೀತೆನೂ ನಾವು ಹೇಳಿ ಸೇರ್ಸಿರೋದು ಪ್ರಭುಜಿ. ಅದಕ್ಕೆ ಇನ್ನು ಅವ್ರಿಗೆ ಇನ್ನೂ ಒಂದೆರಡು ದಿನ ಹೋದ್ಮೇಲೆ ಅವ್ರಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಮನ್ಸಿಗೆ ಜಪ ಮಾಡಿದ್ರೆ ನಮ್ಗೆ ಒಂಥರ ಒಳ್ಳೇದಾಗುತ್ತೆ ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಅವ್ರಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಕನ್ವರ್ಕೆ ಆಗುತ್ತೆ ಪ್ರಭುಜಿ. ಒಂದಷ್ಟು ದಿನ ಕ್ಲಾಸ್ ಆದ್ರೆ ಅವ್ರಿಗೂ ಇದ್ರಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಆಸಕ್ತಿ ಬರುತ್ತಲ್ವಾ ಪ್ರಭುಜಿ? ಓಕೆ ಓಕೆ, ನೋ ಪ್ರಾಬ್ಲಮ್. ಅದೇನು ಪರವಾಗಿಲ್ಲ ಮಾತಾಜಿ, ಹೊಸಬರಾದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಜಾಯಿನ್ ಮಾಡ್ಲಿ. ಹೋಗ್ತಾ ಹೋಗ್ತಾ ಅದನ್ನ ಅಭ್ಯಾಸ ಆಗುತ್ತೆ. ಅವ್ರಿಗೆ ಒಂದು ಕಾನ್ಫಿಡೆನ್ಸ್ ಇದ್ರಲ್ಲಿ ಏನು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅವ್ರಿಗೆ ಸಿಗುತ್ತೆ. ಅದಾದ್ಮೇಲೆನೆ ಅವ್ರು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ಲಿ, ಪರವಾಗಿಲ್ಲ. ಅದೇನು எப்படினாலும் நம்ம வந்துட்டு நைட்டு பகவத்கீதா கிளாஸும் எடுக்கிறோம், அதையும் அட்டன் பண்ண சொல்லுங்க. சோ தட் ನಾವು 18 ಚಾಪ್ಟರ್ಸ್ ಭಗವದ್ಗೀತೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದೀವಲ್ಲ ಈ ನೈಟ್ 8 ಗಂಟೆಗೆ. ಅದು ಬಂದು ತೆಲುಗು ಅಲ್ಲೇ ಇರುತ್ತೆ ಅಲ್ವಾ, ಅದನ್ನು ಅಟೆಂಡ್ ಮಾಡ್ಲಿ. ಅದು ಎರಡೂನು ಸೈಮಲ್ಟೇನಿಯಸ್ ಆಗಿ ಅಟೆಂಡ್ ಮಾಡ್ತಾ ಇರ್ಲಿ. ಸೊ ಪ್ರಶ್ನೆಗಳೇನಾದ್ರೂ ಇದೆ ಅಂದ್ರೆ ಸಂಕೋಚ ಪಡ್ದಿರ ಕೇಳ್ಬೇಕಾಗಿ ಇದೊಂದು ವಿನಂತಿ ನನ್ನ ಮಾಡಿ. ಯಾಕೆಂದ್ರೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಏನೇನು ಪ್ರಶ್ನೆಗಳಿದೆ ಅಂತ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ವಲ್ಲ ನಮಗೆ. ನೀವು ಕೇಳಿದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಉತ್ತರ ಸಿಗುತ್ತೆ. ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ನಿಮ್ಗೆ ಏನೇನ್ ಪ್ರಶ್ನೆಗಳು ಬರುತ್ತೆ ಅದನ್ನೆಲ್ಲ ಕೇಳಿ, ಅದಕ್ಕೆ ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ನಿಮ್ಗೆ ಉತ್ತರ ಸಿಗುತ್ತೆ. ಅದು ಉತ್ತರ ತಗೊಂಡಾದ್ಮೇಲೆ ನೀವು ಯಾವ ರೀತಿ ಅದನ್ನ ಮುಂದುವರಿಸ್ಬೇಕು ಅನ್ನೋದನ್ನ ನಿಮ್ಗೆ ಬಿಟ್ಟಿದ್ದು. ಓಕೆ ಮಾತಾಜಿ. ಪ್ರಭುಜಿ ಒಂದ್ ಕ್ವಶನ್. ಅಂದ್ರೆ ಏನಾದ್ರು ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಲೇಸಿನೆಸ್ ಇರುತ್ತಲ್ವಾ ಪ್ರಭುಜಿ, ಅದಕ್ಕೆ ನಿಮ್ಮಿಂದ ಏನು ಇದು ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಕೇಳೋಣ ಅಂತ ನಾನು 3 ದಿನದಿಂದ ಅನ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಪ್ರಭುಜಿ. ஓகே, அதாவது சோம்பேறித்தனம் வந்து வர காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து 2 காரணம் இருக்கு. ಸೊ ಸೋಂಬೇರಿತನ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಬರೋದಕ್ಕೆ ಏನು ಕಾರಣ ಅಂತಂದ್ರೆ 2 ವಿಧವಾದಂತ ಕಾರಣಗಳಿದೆ ಅದಕ್ಕೆ. ஒண்ணு வந்து நமக்கு அதனால நம்ம எந்த செயல் செய்யறதுக்கு சோம்பேறித்தனப்படுறோமோ அந்த செயல்னால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்ல நமக்கு வந்துட்டு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ಸೊ ನಾವ್ ಯಾವ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಅದರಲ್ಲಿ ಸಿಗ್ತಕ್ಕಂತ ಲಾಭಗಳಲ್ಲಿ ನಮ್ಗೆ ನಂಬಿಕೆ ಇರೋದಿಲ್ಲ. ಅದರಿಂದ ಒಂದು ಸೋಂಬೇರಿತನ ಬರ್ತಿರುತ್ತೆ. இன்னொன்னு, அதே செயலை பல பேர் வந்து கடைப்பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் நமக்கு வந்துட்டு என்ன ஆகும், நமக்கு வந்து சோம்பேறித்தனம் வரும். என்ன இவங்கெல்லாம் வந்து பண்ணவா செய்யறாங்க, நல்லா தானே இருக்கிறாங்க, நம்ம மட்டும் ஏன் வந்து இது பண்ணணும் அப்படின்னு. ಸೊ ಇನ್ನೊಂದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ತುಂಬಾ ಜನ ಅದನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಫಾಲೋ ಮಾಡ್ತಾ ಇರೋದಿಲ್ಲ. ಯಾರೋ ಕೆಲವೊಬ್ರು ಮಾತ್ರ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಆಮೇಲೆ ನಾವ್ ಅನ್ಕೊಳ್ತೀವಿ ಏನ್ ಇವ್ರೆಲ್ಲಾನು ಇದನ್ನ ಫಾಲೋ ಮಾಡ್ತಾ ಇದಾರ, ಆದ್ರೂ ಚೆನ್ನಾಗೆ ಜೀವನ ಮಾಡ್ತಿದಾರಲ್ಲ, ನಾವ್ ಯಾಕೆ ಇದನ್ನ ಮಾಡ್ಬೇಕು, ಪರವಾಗಿಲ್ಲ ಬಿಡು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅಂದ್ಕೊಳ್ತಿರ್ತೀವಿ. ಅದರಿಂದನೂ ಸೋಂಬೇರಿತನ ಬರುತ್ತೆ. அதனால என்ன பண்ணணும், முதல்ல நம்ம என்ன செயல் செய்யறோமோ அந்த செயல்னால கிடைக்கக்கூடிய அந்த பலன் என்ன அப்படிங்கறத நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கணும்.
ಸೊ ನಾವು ಫಸ್ಟ್ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಅಂತಂದ್ರೆ ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡೋದಕ್ಕೆ ತೊಡಗ್ತಾ ಇದೀವಿ ಅಂತ ಅಂದ್ರೇನೆ ಅದರಲ್ಲಿ ಸಿಗ್ತಕ್ಕಂತ ಲಾಭಗಳು ಏನು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಾವು ಮೊದಲು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಕೇಳಿ ಕೇಳಿ ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕು. அதுக்கப்புறமா வந்துட்டு அது மாதிரி வந்து கடைபிடித்துக்கிட்டு இருக்கக்கூடிய பக்தர்களுடைய சங்கம் வந்து எடுத்துக்கணும். ಸೊ ಅದೇ ಟೈಮಲ್ಲಿ ಏನು ಅಂತಂದ್ರೆ ಆ ರೀತಿ ಯಾರು ಭಕ್ತಿಯನ್ನ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಆ ಕೆಲಸಗಳನ್ನ ನಿರಂತರವಾಗಿ ಯಾರು ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ ಅವರ ಸಂಘವನ್ನ ತಗೊಳ್ಬೇಕು. இன்னொரு பிளஸ் என்ன ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது மாதிரியான செயல்களை கடைபிடித்த நம்மளுடைய ஆச்சாரியர்களுடைய சரித்திரங்களை படிக்கிறது, அந்த கதைகளை கேட்கறது மூலமாவும் நமக்கு வந்துட்டு உற்சாகம் வரும். ಸೊ ಈ ರೀತಿಯಾದಂತ ಯಾರ್ಯಾರೆಲ್ಲ ತುಂಬಾ ಭಕ್ತಿಯನ್ನ ಮಾಡ್ತಿರ್ತಾರೆ ಅಥವಾ ನಿರ್ದಿಷ್ಟವಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಿಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇರ್ತಾರೆ ಅಂತ ಆಚಾರ್ಯರಿದಾರಲ್ವಾ ಅವರ ಆಚಾರ್ಯಗಳ ಕಥೆಗಳನ್ನ ಕೇಳ್ತಾ 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 ನಾವು ಅದನ್ನ ಓದೋದ್ರ ಮುಖಾಂತರನು ನಮ್ಗೆ ಇದು ಮುಂದುವರಿಯುತ್ತೆ. ಭಕ್ತಿ ಅನ್ನೋದು ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ನಾವು ಮುಂದೆ ಹೋಗ್ಬೋದು. உதாரணத்துக்கு பிரபுபாதருடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கலாம். பிரபுபாதர் 70 வயசுக்கு அப்புறமா அவர் வந்து எப்படி இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி, அப்போ பிரபுபாதருடைய அந்த வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது நமக்கும் வந்துட்டு பக்தி நல்லா பண்ணணும்ன்ற அந்த ஒரு உற்சாகம் வரும். ಸೊ ನಾವು ಉದಾಹರಣೆಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪ್ರಭುಪಾದರ ಜೀವನವನ್ನೇ ನಾವು ತಗೊಳ್ಬಹುದು. ಪ್ರಭುಪಾದರ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು 70ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ಇಸ್ಕಾನ್ ಅಂತಕ್ಕಂತ ಅಂತಾರಾಷ್ಟ್ರೀಯ ಸಂಸ್ಥೆಯನ್ನ ಸ್ಥಾಪನೆ ಮಾಡ್ತಾರೆ. ಇದಕ್ಕೆ ಅವರು ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟು ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಾವು ಅದನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಓದಿದ್ರೆ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗತ್ತೆ. ಸೊ ಆಗ ನಮ್ಗೆ ಅನ್ಸತ್ತೆ ನಾವು ಏನಾದ್ರೂ ಮಾಡ್ಬೇಕು, ನಾವು ಏನಾದ್ರೂ ಮಾಡೋಣ ಅನ್ನೋ ಒಂದು ಪರಿವರ್ತನೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುತ್ತೆ. ಓಕೆ ಮಾತಾಜಿ, ಪುರಿಂಚಾ ಹರೇ ಓಕೆ, ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಅಂದ್ರೆ ಏನು ಅಂದ್ರೆ ಅರ್ಥ ಆಯ್ತು ಪ್ರಭುಜಿ. ನೀವ್ ಹೇಳಿದ್ದು ಏನಾದ್ರೂ ಕೆಲಸ ಮಾಡ್ಲಿ ಸ್ಯಾಟಿಸ್ಫ್ಯಾಕ್ಷನ್ ಅನ್ನೋದೇ 100% ಸ್ಯಾಟಿಸ್ಫ್ಯಾಕ್ಷನ್ ಮನ್ಸಿಗೆ ಬರೋದಿಲ್ವಲ್ಲ ಮತ್ತೆ ಪ್ರಭುಜಿ. ಅಂದ್ರೆ ಏನು ನಾವು ಮಾಯನಲ್ಲಿ ಇದೀವಿ ಅಂತನೋ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಏನೋ ಅದ್ರಲ್ಲಿ ಸಾಲ್ದು ಅಂತ ಏನೋ ಒಂಥರ ಮನ್ಸು ಹೇಳ್ತಾ ಇರುತ್ತೆ. ಅಂದ್ರೆ ನಾವು ಜಪ ಮಾಡ್ತಾ ಮಾಡ್ತಾ ಫಿಲ್ಟರ್ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಏನೋ ಒಂಥರ ಮನ್ಸಿನಲ್ಲಿ ಗೊಂದಲ, ತುಮ್ಲ ಹೇಳ್ಕೊಳಗ ಆಗ್ದಿರೋ ಅಂತ ಒಂಥರ ಏನೋ ಒಂಥರ ಮನ್ಸಿನಲ್ಲಿ ಅದು ನಾವು ಮಾಡಿರೋ ಕರ್ಮನೇ ಅನ್ಸುತ್ತೆ. ಕರ್ಮ ಅನ್ನೋದು ಇಷ್ಟು ಅದ್ರ ಬಿಡೋದಿಲ್ಲ ಅಂತ. ಅದಕ್ಕೆ அது வந்து என்னன்னா, நமக்கு நம்பிக்கை வந்து கம்மியா இருக்கு. அதுதான் அந்த நம்பிக்கை. இனிமே நீங்க ரெகுலரா வந்து பாகவதம் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே இருங்க, அந்த நம்பிக்கை வளரும். கவலைப்படாதீங்க, சரியா? ஓகே பிரபுஜி, தேங்க்யூ பிரபுஜி. ஓகே, வேற யாருக்கும் ஏதாவது கேள்வி இருக்கா? ಬೇರೆ ಯಾರಿಗಾದ್ರೂ ಪ್ರಶ್ನೆಗಳಿದೆಯಾ ಮಾತಾಜಿ? ஓகே, யாருக்கும் கேள்வி இல்லைன்னா அந்த ஸ்லோகத்தை ஒரு முறை வாசிச்சுட்டு நம்ம வகுப்பு முடிச்சுக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜன்மாதி அஸ்யயதோ அன்வயாத் இதரதச்சார்த்தேஷு அபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயः தேஜோ வாரி மிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ அம்ருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுககம் சத்யம் பரம் தீமஹி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஒரு வாட்டி நான் ரிப்பீட் பண்ணலாம் பிரபு. హరే కృష్ణ. చెప్పండి. ఓం నమో భగవతే వాసుదేవాయ. జన్మాద్యస్య యతోన్వయాదిత రతాశ్చారతేష్వభిఘ్నస్వరాట్ తేనే బ్రహ్మరుధాయ అధికవయే ముహ్యంతి యత్సూరయః తేజో వారి మృదాం యథా వినిమయో యత్ర త్రిసర్గో మృషా దామ్నా స్వేన సదా నిరస్తకుహకం సత్యం పరం ధీమహి. హరే కృష్ణ பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. நான் ஒரு வாட்டி சொல்றேன்